सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुगोस्वामी भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषण आदीन पुण्यानिमान परम बाहोदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ எப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நம்ம ராமாயணத்தில் பார்த்தா ராமனுடைய கிருபா கடாட்சம், அந்த கிருபா கடாட்சம்தான் ஒரு காக்காசுரன் மகா அபராதம் பண்ண காக்காசுரனோட உயிரோட பழிக்க வச்சார். அதாவது எப்படி சொல்கிறது, காகாசுரன் அபராதம் பண்ணிட்டான். அந்த அம்மா சீதம்மா மடியில் ராமர் படுத்து கொண்டு இருக்கும்போது அந்த பஞ்சவடியில் அந்த சமுத்திர காகாசுரன் ஜெயந்தன், அவன் தான் இந்திரனுடைய புள்ள ஜெயந்தன். அவன் என்னன்னா காக்கா வடிவத்தில் சீதையினுடைய அங்கங்களை குத்தி இம்சம் பண்ணுறான். ராமர் தூங்கிட்டு இருக்கார். அப்போது ராமருடைய தூக்கம் கலைஞ்சிடுமோ அப்படின்றதுனால அவள் தன்னுடைய அந்த காக்காவை கையினால் விரட்டுறா. ஆனால் அவளை ஓடி போய் விரட்ட முடியல அந்த காக்கையை. அதனால் தட்டி தட்டி விடுறான். ஆனால் அந்த காக்கா மறுபடியும் குத்துது. குத்த உடனே அவளுக்கு ரத்த காயம் வந்துச்சு. அந்த ரத்த காயம் வந்த உடனே சீதைக்கு அந்த ரத்த பிந்து துளிகள் ராமர் மேலே பட்ட உடனே என்ன ஏதோ துளி படுதுன்னு சொல்லிட்டு எழுந்துட்டார். எழுந்த உடனே பார்த்தா என்ன ரத்த காயமாக இருக்குன்னு, இல்லை இந்த காக்காசுரன் தான் அப்படின்னு அதை கை காட்டுறதுக்கு. ஏன்னா ராமர் கோபம் வந்தால் தண்டிச்சார்னா பயங்கரமாக தண்டிச்சுடுவார். அதனால் ரத்த காயமாக்கிட்டார், என்ன பண்ணுறது அப்படின்னு கை காட்டுறது மெல்ல அப்படி பார்த்தாலாம். அதுவும் கை கூட காட்டலையா, அப்படி பார்த்தாலாம். பார்த்த உடனே அந்த காக்கையுடைய அழகுல பார்த்தா ரத்த பிந்துக்குள் இருந்தது. உடனே ராமருக்கு கோபம் வந்துடுச்சு. ராமர் அந்த சமயத்தில் வில்லு கொண்டு வரல, சீதையோடு உல்லாசமாக இருக்கிறது தான் அப்படியே வந்தார். அப்படியே உலாவி கொண்டு வந்தார். இது பஞ்சவடியில் நடக்குதா சித்திரக்கூடத்தில் நடக்குதா தெரில, ஏதோ ஒரு இடத்துல நடக்குது. அப்போ உடனே அங்கே இருக்கிற ஒரு தர்பை, ஒரு புல்லை, அந்த தர்பையை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை பிரயோகம் பண்ணார். பிரயோகம் பண்ணி அந்த காக்கையை, ஒரு காக்கைக்கு பிரம்மாஸ்திரமா, தன் பிரிய நாயகியான சீதைக்காக எதையும் செய்வார் ராமச்சந்திரமூர்த்தி. அதுக்கு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டாராம். அந்த பிரம்மாஸ்திரம் துரத்துது அவரை, வேறு அந்த ஜெயந்தனை துரத்துது. அவன் காக்கை வடிவத்தில் போய் ரிஷிகளிடத்துலலாம் சரணம் அடைகிறான். சீச்சி நீச்சம் காக்கா துரபம் அப்படின்னு சொல்லி துரத்திட்டாங்களாம். அந்த காக்கையே யார், அந்த முனிவரெலாம் துரத்திட்டாங்க. அவன் தேவர்கள் போனால் இந்திரன் என் புள்ளியே இல்லைடா, ஜெகன் மாதாவான சீதைக்கு அபராதம் பண்ண நீ, என் கிட்டவே வராத, போ தூரம் போய், நீ புள்ளியே கிடையாது. இந்திராணியும் நானும் ஒரு தாய் தான், உலகத்துக்கே தாயாக இருக்கக்கூடிய ஜெகன் மாதாக்கு அபராதம் பண்ணி என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி இந்திராணியும் கைவிட்டாலாம், இந்திரனை கைவிட்டானான். அவர் ஜெயந்தன் அபயம் தேடி எங்கெங்கேயோ போகிறான். பிரம்மர்கள், தேவர்கள், சித்தர்கள், அந்த லோகம் இந்த லோகம் எல்லா லோகத்துக்கும் போகிறான். அவன் ஒரு தேவன் தானே, காக்க வடிவத்தில் வந்தான். சீதையினுடைய அழகில் ஆசைப்பட்டு அதில் இடத்துல இது போல் இந்த ராவண மாதிரி நடந்துக்கிறான் கொடூரத்தன்மையோடு. அப்போ ஜெயந்தன் எங்கேயுமே கைவிடப்பட்ட நிலையில்
கடைசியில் எங்கே போய் சரணம் அடைந்தது? எங்கேயும் சரணாகதி கிடைக்கல. சரி, காக்கை பறவை இனத்தில் போய் சேர்ந்ததுன்னா பறவை இனங்களே துரத்தி அடிக்குது. போ பறவை இனங்களே சேர்த்துக்க மாட்டேங்குது. அப்புறமா எந்த இடத்துலையும் அபயம் கிடைக்கல. ஏன் இதுன்னா, இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பாகவதர்களுக்கு போய் சித்திரவதை பண்ணிவிட்டு அது பிறகு நீ எங்கே அடைக்கலம் போனாலும் அங்கே அடைக்கலம் கிடைக்காது. அந்த சீதைக்கு அபராதம் பண்ணிட்டு அதற்கு பிறகு பகவான் கையிலே வந்து சரணாகதி அடைஞ்சது சீதை அம்மா இடத்துல தான். வேறு வழி இல்லை. அப்படி தேவன்னு வந்து விழுந்தது. அந்த பிரம்மாஸ்திரத்தில் தன்னை காப்பாற்றி கொள்ள, பிரம்மாஸ்திரத்துலேருந்து விடுவிக்க யாரும் முன்னே வரல. பிரம்மன், இந்திரன், சந்திரன், சிவபெருமான் யாருமே முன்னே வரல. ராமருடைய அஸ்திரத்துக்கு யாருமே தடை பண்ண மாட்டாங்க. ராமருடைய அஸ்திரத்துக்கு தடையே கிடையாது. இதுவரையும் தடை பண்ணது யாருமே கிடையாது. ராமருடைய அஸ்திரத்தை எதிர்த்து ஒருத்தர் கூட கிடையாது. அதுவும் பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதியாஸ்திரமும் கிடையாது. விளையாட்டு அதை போட்டார் பிரம்மாஸ்திரத்தை. அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு தப்பிக்கிறதுக்கு இது என்னென்னவோ பாடுபடுது. அடுத்தல பாதாளத்தில் சமுத்திரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு, ஆகாசத்தில் எங்கெங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்து முடியல. அங்கேயும் பிரம்மாஸ்திரம் துரத்தின்றே வருது. கடைசியில் அந்த காகாசுரன் தேவேன்னு போய் விழுந்தான் ராமர் திருவடியில். அப்போது சீதை வந்து விழத்தறையாமல் விழுந்துட்டானே, இப்படி மெல்லாக்க விழுந்துட்டானே, கவுந்தாச்சி விழுந்தக்கூடாதா, சரணாகதி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு புரட்டி போட்டாலாம் யார் சீதம்மா. அந்த காகாசுரனை புரட்டி போட்ட உடனே அப்போது கவிழ்ந்து வந்ததுனால பகவான் திருவடியில் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டு. சரணாகதி அடைஞ்சால் பகவான் சரணாகத ரக்ஷகன் ராமச்சந்திரமூர்த்தி. உடனே அதுக்கு பார்த்து, நீ என் சரணாகதி அடைஞ்சதுனால உன் உயிர் தப்பிதது, நான் கொல்ல மாட்டேன். ஆனால் நான் பிரயோகம் பண்ண அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் வீண் போகாது. அதுக்கு ஏதாவது ஒரு லட்சியத்தை கொடுக்கணும். உன்னுடைய வலது கண் தானே தவறாக பார்த்தது சீதையை, ஜெகன்மாதாவான சீதையை தவறாக பார்த்தது. அந்த வலது கண்ணை கொடுத்து விடு என்று அந்த வலது கண்ணை பிடுங்கிட்டார். அந்த வலது கண்ணை போனால் போகும்போது ஒரு கண்ணை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த காகாசுரன் தப்பிச்சான் போயிடுச்சுன்ட்டு கிளம்பி போயிட்டான். அப்போ சரணாகதிக்கு அவ்வளோ சக்தி உண்டு அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. எதுக்குமே அவ்வளோ சக்தி இல்லை. எவ்வளோ பெரிய அபராதங்கள் பண்ணாலும் பகவானுடைய சரணாகதி ராமான்னு அவனை சொல்லிட்டோம்னா அது ராம பக்தியாகிய சீதைக்கே அபராதம் பண்ணியிருந்தா. அதனால் சரணாகதி அடைஞ்சிட்டா பகவான். ஆனால் நீ பாகவத பிரச்சாரம் பண்ணதுக்கான தண்டனை உண்டு. அது வந்து என்னென்னா ஒரு கண்ணை வாங்கிட்டார். ஏன்னா சீதைக்கு அபராதம் பண்ணதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்தாகணும். அதுக்கு தான் எல்லாம் பாருங்கள், தர்மம் எவ்வளோ சூட்சமாக இருக்குது பாருங்கள். சரணாகதி அடைந்ததுக்கான பலனும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் நீ அபராதம் பண்ணதுக்கான தண்டனையும் உண்டு. எப்படி அதுதான் காக்கா சாட்சி பார்க்கும். அது காக்கா வம்சத்துக்கே அது மாதிரி சாபமாகி போச்சு ஜெகன்மாதாவான சீதைக்கு. சில வைஷ்ணவர்கள்லாம் இன்னைக்கு கூட காக்காவுக்கு சாப்பாடு வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஜெகன்மாதாவான சீதைக்கு அபராதம் பண்ணதுனால. எனக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு மாமி சொன்னாங்க, நாங்கள் காக்காக்கெல்லாம் சாப்பாடு நீங்களாம் வைப்பீங்க, நாங்கள் வைக்க மாட்டோம். ஏன்? அதெல்லாம் நாங்கள் வைக்கிறதில்ல. ஜெகன்மாதா சீதையை வந்து கொத்துனதால் காக்கைக்கு சாப்பாடு வைக்க மாட்டாங்களாம். அது ஸ்ரீ வைஷ்ணவத்துலேயும் ஏதோ ஒரு வைஷ்ணவத்தில் அவங்க சாப்பாடெலாம் காக்காக்கெல்லாம் வைக்க மாட்டாங்களாம். இந்த காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுல இது ஒரு பித்திருக்கள் சாப்பாடு மாதிரி அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இல்லையா நிறைய பேர், அது போல் வைக்க மாட்டாங்களாம். ஜெகன்மாதா சீதை. அதனால் நம்ம ராமாயணம் படிக்கும்போது அந்த சரித்திரங்கள்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். அதாவது என்னென்னா, எங்கே அலைஞ்சாலும் ஒரு பக்தர்களுக்கு அபராதம் பண்ணிட்டா அவர்களுக்கு நிம்மதி இருக்காது. அதே சமயத்தில் ஒரு பகவானுடைய உதவி இல்லாமல் ஒரு பக்தனாக இல்லாமல் இருந்தால் இது போல் தேவனே ஆனாலும் அசுர குணம்தான் ஏற்படும். என்னது, இந்திரனுடைய புள்ள தான் ஜெயந்தன். ஆனால் அவன் காக்கை வடிவத்தில் வந்து இது மாதிரி பண்ண ஜெயந்தனாக வந்தால் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு காக்கை வடிவத்தில் வந்து இது போல் சீதை இடத்துல ஆசைப்பட்டு இது போல் அப்படி அங்கங்களை போய் தீண்டினான். அதனால் அவனுக்கு தண்டனை கடினமாக கிடைச்சிது.
ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தேவனாக இருந்தால் கூட பக்தனாக இல்லாட்டி போனால் அவன் அசுரனாக மாறிவிடுவான். தேவன் தான், இந்திரனுடைய புள்ள தான். ஆனாலும் அவனுக்கு அசுர சுபாவம் ஏன் வந்ததுன்னா, பக்தனாக இல்லாத பட்சத்தில் ஒரு பாகவத பிரச்சாரம் பண்ணணும்னு நினச்சாலே பக்தி கெட்டு போயிடும். சேதிக்கு அபராதம் பண்ண நினச்சதுனால ராம் பக்தி இல்லாதவனா அவன் போயிட்டான். அந்த தேவரில் வாழ வைக்க தானே பகவான் மகாவிஷ்ணு ராமராக வந்து அவதாரம் பண்ணி ராவணாதி ராட்சரில் வதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு அபயம் கொடுத்தார். அந்த தேவரில் இவனும் ஒருவன் தானே இந்த ஜெயந்தன். அப்படி இருக்கும்போது அந்த ராம பக்தர்கள் அபராதம் பண்ணால் பகவான் பொறுத்துப்பானா? தண்டிக்கு தான் தண்டிப்பான். அதனால் எப்படியாப்பட்ட தேவன் இருந்தாலும் பக்தர்கள் சங்கத்தினால்தான் பக்தி வளரும். அந்த பக்தர்களே பகை செஞ்சு நம்மளுக்குள்ளே எப்படி பக்தி வளர்த்துக்க முடியும்? பகவானுக்கு விரோதியாக தான் போனோம். அவர்கள் ராட்சச அசுர இயல்பு கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு இந்த சரித்திரத்தில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நீ எந்த இயல்புனா கொண்டுக்கோ, பகவானை சரணாகதி அடைஞ்சிட்டான், ராமான்னு அவன் நாமத்தை சொல்லிட்டான், அவன் அபயம் கொடுக்கறதுன்றது உறுதி. இதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒன்று பாகவத அபச்சாரத்துக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, அதை மறுக்க முடியாது. அப்போ ராமருடைய கருணை எத்தகையதுன்னா, அவன் பிரம்மாஸ்திரம் போட்டு அவனை அழிக்கணும்னா அழிச்சிடலாம், அவனுக்கு பாடம் கற்பிக்கணும்னு தான் பகவான் நினைச்சார். பகவான் உடனே அவனை வதம் பண்ணிடுறதில்லை. ஏன்னா அவன் தேவன். தற்காலிகமாக அவனுக்கு ஒரு துர்புத்தி ஏற்பட்டுச்சு சீத இடத்துல. அதெல்லாம் திருந்தட்டுன்னு சொல்லி அவனை அலைய விட்டார். அலைய விட்டதுனால என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்காத போது தான் ராமர் இடத்துல வரும். பிரம்மா சிவன் எல்லா இடத்துலையும், இந்திரன் சந்திரன் எல்லா இடத்துலையும் போனாலும் அடைக்கலம் கிடைக்கல. அப்போ நம்ம சிறு தேவதை இடத்துலலாம் நம்ம எவ்வளோ போனால் கூட உண்மையான நிம்மதி எங்கே கிடைக்குன்னா, மகாவிஷ்ணு நாராயணன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல வந்தால் தான். இப்போ எவ்வளோ பாடங்கள் இதில் இருக்குது தெரியுமா? எந்த சிறு தேவதைகளும் பெரிய தெய்வமாகிய ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல வந்தால் தான், பகவான் இடத்துல வந்தால் தான் உண்மையான சாந்தி கிடைக்கும். வேறு எங்கே போனாலும் சாந்தி இல்லாத நிலை தான் உண்டாகும் அப்படின்றது இந்த சரித்திரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமாம், நீங்கள் எந்த தேவர்களும் ஆதரிக்க மாட்டாங்க. பெரிய தெய்வத்திடத்தில் போய் பகை சென்று சிறு தேவதைகளிடத்தில் போய் சரணமடைந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, பணிவு வேணும். என்ன தான் தேவனாக இருந்தாலும், தேவனுடைய இந்திரனுடைய நான் 39 கோடி தேவர்களுக்கு அதிபதியான இந்திரனுடைய புள்ள அப்படின்ற ஒரு கர்வம் என்னென்னா பண்ண முடியும்? அந்த பணிவு இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து பகவான் இறக்கிடுவான். அதான் கஷ்யபிப்பதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. யுத்தத்தில் எவருக்கு கோபம் உண்டால் தேவாதி 33 கோடி தேவர்கள் நடுநடிக்கு போவாங்களோ, அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல இவன் பாட்சா பலிக்குமா? நடக்காது. அதுதான் நம்ம பார்க்குறோம். பகவான் கிருபாலு, ரொம்ப கருணை உள்ள ஆத்மா. ஆனால் தன்னிடத்தில் தனக்கு அபராதம் பண்ணால் கூட பகவான் மன்னிச்சிடுவான். தன் பக்தியாகிய சீத இடத்துல பண்ணால் பகவான் மன்னிக்கவே மாட்டான். அதுக்கான பனிஷ்மெண்ட்டு வாங்கியே தருவான். அதனால தான் ஒரு கண்ணை வாங்கிட்டு ஓடிப்போம். அப்போது பரசுராமர் தன்னுடைய அவதாரம் தான், தன்னுடைய அம்ச அவதாரம் தான், தான் ஆவேச அவதாரம். பரசுராமர் ஒரு ரிஷி, அவரிடத்துல விஷ்ணு ஆவேசம் இருக்குது. ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய அம்சத்தை அங்கே வச்சுருந்தார். எதுக்காங்கன்னா, பிராமணர்களை ஹிம்சிக்கின்ற சத்திரிகளை வதம் செய்வதற்காக அவரிடத்தில் தன்னுடைய அம்சத்தை தோற்றுவித்திருந்தார். அது முடிஞ்சு போச்சு. அது எது வரைக்கும் முடியுமோ முடிஞ்சு போச்சு. அப்போ தர்மாத்மாக்களாகிய சத்திரிகளையும் நீ வதம் பண்ணுற துணிஞ்சா பகவான் பொறுத்துக்க மாட்டான். தன்னுடைய அம்சத்தை கொடுத்து வச்சிருந்தார். அது தசரதரே பயப்படுற மாதிரி ஆகிடும். உடனே தன் பக்தர்களுக்கு அபராதம்னா பகவான் பொறுத்துக்க மாட்டான். உடனே ராமச்சந்திரமூர்த்தி தசரதர் மயங்க விழுந்துட்டார். ஆனால் பரசுராமர் எல்லாம் ஒரு நாடகம்தான். பரசுராமரும் அவதாரம், ராமரும் அவதாரம், தசரத ராமரும் அவதாரம் தான். அந்த 2 பேருக்கும் 2 ராமருக்கும் அங்கே மோதல். அந்த சீதையை திருமணம் பண்ண கையோட அயோத்திக்கு வரும்போது வர வழியில் நடக்கிற விஷயம் இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். 2 பேருக்கு நடக்கிற சம்பாஷணை. நீ சிவதனுசை முறிச்சிட்ட,
இந்த வைஷ்ணவ தனுசை முறிச்சு வளைச்சி காமி பார்க்கலாம் அப்படின்னு பரசுராமர் சொல்கிறார். சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டார். வாங்கும்போதே என்ன பண்ணார் பரசுராமர், போதும் நீ உன்னுடைய விஷ்ணு அம்சம் உங்களை இருந்தது போதும், இனிமேல்ட்டு அது ஏங்களை வந்துட்டோன்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணார், தன்னுடைய விஷ்ணு அம்சத்தை அப்படியே அபகரிச்சுட்டார். யார்? ராமச்சந்திரமூர்த்தி. பரசுராமருடைய தேஜஸ் அபகரிச்சிட்டார். தன் சக்தி எழுந்ததை உணர்றாரு. எப்படின்னா பீஷ்மர் சொல்கிறாரு, அதாவது ஆயுரக்ஷ்ணாக, கடாட்சத்தினாலே என் ஆயுசை அபகரித்ததை நான் பார்த்தேன், என் பலவீனமாகிட்டேன் நான். அது மாதிரி அதே ராமன் தானே கிருஷ்ணன், அதே ராமன் தானே கிருஷ்ணனாக வந்தது. அந்த சக்தியை அபகரிக்கக்கூடிய சக்தி உடையவர் இல்லையா, கடாட்சத்தினாலே கிருஷ்ண பரமாத்மா. அப்படி கௌரவருடைய ஆயுசை அபகரித்து பாண்டவர்களை வெற்றி தேடி கொடுத்தார். அது மாதிரி இங்கே ராமோதத்தில் அதை பண்ணிட்டார். பரசுராமர் இடத்துலேருந்து அந்த வில்லை வாங்குகிற சாக்கில் அவர் கையில் இருக்கிற தான் வச்ச அந்த விஷ்ணு அம்சத்தை மறுபடியும் எடுத்துக்கொண்டார். அப்போ தான் பலவீனமாக அடைஞ்சதை உணர்ந்த உடனே அவர் கண்ணுக்கள், இது மகாபாரதத்தில் என்ன வருதுன்னா, ராமாயணத்தில் அப்படி வரல, மகாபாரதத்தில் என்னென்னா சங்கு சக்கர கதாதாரியாக பகவானை பார்த்தாராம். யார்? பரசுராமர். வியாசர் அப்படி சொல்கிறார். சங்க சக்கர கதாதாரியாக பகவான் பெருமாளை பார்த்தோன்னா, சனாதனமான மகாவிஷ்ணு நாராயணா, ஆதி நாராயணா, நீ ஆதி மகாவிஷ்ணு, ஆதி நாராயணாச்சு, நீ ஆதி மூலமாச்சு, சனாதனமான பரபிரம்மமாச்சு நீ அப்படின்னு சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஸ்துதிச்சுட்டு அவரை பிரதட்சணம் பண்ணி, ராமரை சுற்றி வளம் பிரதட்சணம் பண்ணிட்டு பிறகு அவர் இடத்துல அந்த வைஷ்ணவ தனுசை ஒப்படைச்சிட்டு அப்போ சொல்கிறார், இல்லை நீ தப்பிக்க முடியாது. ஏன்? நீ வில்லை வளைக்க சொன்ன, வில்லை வளைச்சு அது வைஷ்ணவ வில்லு. அதே மாதிரி இதனுடைய அஸ்திரமும் விஷ்ணுனுடைய அஸ்திரம், இது வீண் போகாதது. இதுக்கு நீ நீ பலி கொடுத்தே தீரணும் அப்படின்றார் பரசுராமரை. நான் எங்கேயாவது ஓடி போகிறேன், என்னை விட்டுறேன்னு. அப்படிலாம் முடியாது. ஒன்று நீ சம்பாதிச்ச புண்ணிய லோகங்களை கொடுக்குறியா, அல்லது நீ தர்மத்தினால் சம்பாதிச்ச புண்ணிய லோகங்கள் கொடுக்குறியா, அல்லது நீ மனோவேகத்தில் சஞ்சரிக்கிற உன்னுடைய வேகத்தை நான் தடுக்கட்டுமா அப்படின்னு ராமர் கேட்குறாரு. சரி, இல்லை மனோவேகமாக தடுக்க, நான் இந்த பூமியை சத்திரியர்களெல்லாம் ஜெயிச்சு இந்த பூமியை கஷ்யவருக்கு தானம் பண்ணிட்டேன். அந்த கஷ்யவ மகரிஷி, நீ வந்தால் மக்கள்லாம் பயப்படுறாங்க, பகலில் வர வேண்டாம், அதனால் நீ இது என்னுடைய பூமி, எனக்கு தானம் பண்ணியாச்சு, இது என்னுடைய பூமி, இனிமேல் அந்த பூமியிலே நீ இருக்கக்கூடாது, வேறு எங்கன்னா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்யவர் சொல்லியிருக்கார். அவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். சரி, நான் வரதில்லை, நான் வந்தால் சத்திரிகள்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு கோடாலி எடுத்துன்னு சஞ்சரிக்கிறாரா. சத்திரிகள்லாம் நடுங்குறாங்க. ஐயோ, பரசுராமர் இன்றைக்கி யார் கொலை பண்ண போகிறாரோ சத்திரிகளை அப்படின்ட்டு பயந்து நடுக்கிறாங்க. அதனால் நீ வதம் பண்ணதெல்லாம் போதும், இந்த பூமி நான் கஷ்யவருக்கு தானம் பண்ணிட்டேன், கஷ்யவர் பூமியில் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால் நான் தங்குறதில்லை, இங்கே ஒரு இடத்துல நிரந்தரமாக தங்குறதில்லை. அதனால் மனோவேகத்தில் நான் மகேந்திரம் பர்வதத்துக்கு போய் நான் தவம் பண்ணுறேன். என்னுடைய வேக சக்தியை குறைக்க வேண்டாம், நான் சம்பாதிச்ச புண்ணிய லோகங்களை ஒன்றா அழிச்சிடு அப்படின்னே பான பிரயோகம் பண்ணி அவர் சம்பாதிச்ச புண்ணியத்தை அழிச்சிட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா அந்த சக்தி இழக்கும்படி செய்து அவர்கள் விஷ்ணு தனுசையும் அவர்களை வைஷ்ணவ தேஜஸையும் அபகரித்து அவர் சம்பாதிச்ச புண்ணிய லோகங்களையும் அபகரித்து ஏன் அப்படி பண்ணணும் ராமச்சந்திரமூர்த்தி? பல கேள்விகள் எழும்புது இல்லையா? அந்த வைஷ்ணவ தனுசும் தேவைப்படுது. ஏன்னா பின்னாடி ராவண வதத்துக்கு அப்போ எல்லாமே மூர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கிறாங்க. சீதை, வசிஷ்டர், லக்ஷ்மணர், ராமர், பரத, சத்ருகுணர், அந்த அவதார புருஷர்களுக்கு மட்டும் மூர்ச்சி அடையலை. தசரதெலாம் மூர்ச்சி அடைந்து, கௌசல்யம் மூர்ச்சி அடைந்து, தன் பிள்ளைக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு நினைச்ச உடனே, ஆஹா பரசுராமரத்தில் தப்பிக்கவே முடியாதே, என் குழந்தை இன்றைக்கி போயிட்டு போகிறானே அப்படின்ட்டு பயந்து நடுங்கிறாங்க. அவங்களாம் மூர்ச்சி அடைந்து விழுந்துட்டாங்க. இந்த சமயத்தில் நடக்கிற விஷயந்தான் இதெல்லாம். உடனே யார் எங்கே அப்படின்னு கூப்பிட்றாரு ராமச்சந்திரமூர்த்தி. ராமர் இப்போ பகவானாக பேசுகிறார். அடுத்த க்ஷணத்தில் இந்திரன் வந்துட்டான். உத்தரவு சுவாமி, என்ன வேணும்? இந்த வைஷ்ணவ தனுசு வருண பகவான் வந்தான். வருண பகவான் கொண்டு போய் இந்த இந்திரனிடத்தில் கொண்டு போய் கொடு. இந்திரா, நீ அகஸ்தியரிடத்தில் கொண்டு போய் சேர் தண்டகாரண்யத்தில், அங்கே நான் அப்புறமா நான் பெற்றுக்கொள்கிறேன். ராவண வதத்துக்கு பின்னாடி இது காரதூஷணங்களை வதம் செய்வதற்காக இந்த வைஷ்ணவ தனுசு தேவைப்படும் சொல்லி கொடுத்துட்டார். உடனே வருண பகவான் வாங்கி இந்திரனிடத்தை கொடுத்தார். இந்திரன் தான் பின்னாடி அங்கே போகிறது, சரபங்க மகரிஷிக்கு மோட்சம் அளிக்கிறதுக்கு சுதீக்ஷன் அவள் போகும்போது தான்
அப்போ அகஸ்தியர் இடத்துல இந்த வைஷ்ணவ தனுசை ஒப்படைக்கிறார். பிரம்மாஸ்திரம், வைஷ்ணவ தனுசு எல்லாத்தையும் ஒப்படைக்கிறார், கவசம் எல்லாத்தையும். இதெல்லாம் பிளானிங்கு ராவண வதத்துக்கு. அப்போது பகவானாக அந்த பேசின உடனே அப்போ பகவானாக இருந்ததுனால தான் பரசுராமரையும் பிரதட்சணம் பண்ணிட்டு அவர் மனோவேகத்துக்கு இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு பரசுராமரை விடை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ தான் பரசுராமர் கிளம்புறார். எப்படியாப்பட்ட பரசுராமரை கண்டு உலகம்லாம் நடுங்குச்சு. அந்த பரசுராமர் ராமருக்கு பயந்து நடுங்க, அவருக்கு கட்டளை இட்ட பிறகு தான் போனார் பரசுராமர். அப்போது ராமர் யார்? பகவான். அப்போது பரசுராமரே தசரத ராமரிடத்தில் ஒன்றும் பண்ண முடியல, நடுநடுங்கி போயிட்டார். அவருடைய சக்தியெல்லாம் அபகரிச்சுட்டு இப்போ போய் நீ தவம் பண்ணி புண்ணியலோகங்களை சம்பாதிச்சுக்கு போ, இதுவரையும் சம்பாதிச்சுலாம் எங்களை அர்ப்பணம் பண்ணிட்டல, போ நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். எப்போவுமே நம்ம புண்ணியங்கள் எல்லாம் நம்ம சம்பாதிச்ச புண்ணியங்கள்லாம் பகவதர்ப்பணமாக பண்ணணுன்றதை பரசுராமர் நடத்தி காட்டார். ஒரு அவதாரம் இன்னொரு அவதாரத்துக்களை அர்ப்பணம் பண்ணும்போது இன்னொரு அவதாரத்தின் மூலமாக நடத்தி காட்டுறார். எந்த புண்ணியங்களும் நாம் வச்சக்கூடாது, எல்லாம் சர்வம் ஸ்ரீ ராமார்ப்பணம் வஸ்து அப்படின்னு பரசுராமர் அர்ப்பணம் பண்ணுறார். அப்போது பரசுராமர் மனோவேகத்தில் மகேந்திர பர்வத்துக்கு போய் தவம் பண்ணுறார், கடுமையான தவம் பண்ணுறார். தவம் பண்ணி புண்ணியங்களை சம்பாதிச்சா யார்கள்? ராமர்கள் தான் அர்ப்பணம் பண்ண போகிறார். அவர் பரம வைஷ்ணவர் இல்லையா, சிவனை வழிபட்டவர் தான். ஒரு நாடகம். அதனால் அப்போது அந்த எல்லாரும் மூச்சை அடைந்து அவளும் கொஞ்சம் தெளிகிறாங்க. தெளிஞ்ச பிறகு ஆசுவாசப்படுத்தி, அப்பா பரசுராமர் போயிட்டாருப்பா, நீ எழுந்துக்குப்பா அப்படின்ட்டு தசரதரை போய் ஆசுவாசப்படுத்துகிறார். பரசுராமர் போயிட்டாரா? என்னாச்சு ஏதாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, அவர் போயிட்டார், வைஷ்ணவ தனுசை வளர்ச்சி காமிச்சேன், போயிட்டார், அவ்வளோதான். மறுபடியும் அஜ்ஞானம், தன் பிள்ளைன்ற பாசம். பரபிரம்மமாக பகவான் கொஞ்ச நேரம் நாடகம் நடித்தார். அடுத்த நிமிஷம் தன் பிள்ளைன்ற பாசத்தோடு, அப்பா நீ உயிர் பட்சத்தே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு. தசரதர் கௌசல்யெல்லாம் கட்டி ஆலிங்கனம் பட்டு வச்சு மொத்தம் கொடுக்குறாங்க. கைகை சுமித்திரெல்லாம் ராமலக்ஷ்மணனில் பார்த்து, ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏன் கவலைப்படுற வாங்க. அப்போ சீதையை பார்த்து ஆச்சரியப்படுறான். அசகாய சூரனா அஜானு பாகுவாக ராமச்சந்திரமூர்த்தியுடைய வீரதர பராக்கிரமத்தை நேரில் கண்ட சீதை ஆச்சரியப்படுறான். அங்கே சிவன் வளர்ச்சியதையும் பார்த்தா, இங்கே வைஷ்ணவ தனுசனுடைய மகிமையும் பார்த்து, விஷ்ணுடைய பெருமையை பார்த்து, சீதை யார்? மகாலட்சுமி தானே, பார்த்து ஆச்சரியப்படுறான். இப்படியாப்பட்ட பகவானுடைய பெருமைகள் அநேகமாக நிறைய கிடக்குது. ராமாயணத்தில் பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கும். பகவானுடைய அந்த தர்மம், அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிற அந்த வழிமுறை எங்கேயுமே அது பக்காவாக, அது நெருடல் கொஞ்சம் கூட நெல்லு சொல்லி இல்லாமல், அது பரசுராமரே ஆனாலும் அவருக்கு தண்டனை உண்டு அப்படின்றத பாருங்கள் எப்படி காண்பிக்கிறாரு. அப்படி புண்ணிய பலனை அபகரித்து, அந்த வைஷ்ணவ தனுசை அபகரித்து, தன் வைஷ்ணவ தேஜஸையும் அபகரித்து தன்னிடத்தில் வைத்து கொண்டு இது மாதிரி அந்த நெளிவு சொலிவுலாம் எவ்வளோ அழகாக நெளிவு சொலிவோடு கரெக்டாக அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறார் பாருங்கள். அதுக்காக சொல்ல வரேன். என்னென்ன செய்யணும், அந்த பிரம்மாஸ்திரத்துக்கான லட்சியம், பிரம்மாஸ்திர லட்சியம் வீண் போகாதுன்னு சொல்லிட்டு காக்கா சொன்ன கண்ணை வாங்கிட்டார். அது சீதைக்கு அபராதம் பண்ண தண்டனை கொடுத்தா மாதிரியும் ஆகிப்போச்சு. அதே சமயத்தில் அவனுக்கு சரணாகதியும் கொடுத்தா மாதிரியும் ஆகிப்போச்சு, உயிர் பழிச்சம். அந்த காக்க வம்சத்துக்கு அது மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு இது. அதுக்கப்புறமா சீதைக்கு ஆறுதல் அளித்தார். தன் பக்திக்காக பிரம்மாஸ்திரமே பிரயோகம் பண்ணுறார். நாசையாமி ஜெகத் சர்வம்னே கிளம்பிட்டு வருவார் சீதைக்காக. அப்படியேப்பட்ட பக்தை அவள். பக்தருக்காக தன் உயிரை கொடுப்பார் பகவான். அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் இங்கே பார்க்குறோம். இங்கே என்ன பார்க்குறோம், பரசுராமர் தசரதரெல்லாம் மயக்கச்சி ஒரு அளவுக்கு பண்ணாருன்னே உடனே பரசுராமருக்கு உடனே தண்டிக்கிறார். அப்போது எதுக்காக? அப்போ அவருடைய புண்ணிய பலத்தை அபகரித்து, அவர் விஷ்ணு தேசத்தை அபகரித்து, அது சாதாரண விஷயம், மனோவேகத்தை மட்டும் தடை பண்ணாமல் அவரை போகும்படி செய்து, அப்போ இந்திரனிடத்தில் அதை வர்ணகனுக்கு கொடுத்து, அது இந்திரனிடத்தில் கொடுத்து, அதுக்கப்புறமா போய் அகஸ்தியர் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி செய்து, இந்த தர்மங்களை ராமர் எவ்வளோ செழிப்பாக நடத்துகிறார் பாருங்கள். அதாவது நமக்கு நம்ம நினைக்கிறோம் பகவானுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு, நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோமே. பார்த்து செய்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும், தன் பக்தர்களுக்கு பார்த்து செய்கிறாரு.
பக்தர் அல்லாதவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். அப்படியேப்பட்ட பகவானுக்கு நம்ம சூழ்நிலை தெரியாதா? நம்ம கஷ்டங்கள் தெரியாதா? அவருடைய நாமத்தை சொல்லுகின்ற நமக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாமே ராமருக்கு தெரியும். தெரியாத மாதிரி இருக்கார். நான் என்னவோ ராமநாமம் சொல்கிறேன், ஒன்றும் பெருசாக பலன் இல்லை, எதுவும் பெருசாக பகவான் கவனிக்க மாட்டான், நம்மளை அவள் தான் கைவிட்டான் பகவான் அப்படின்லாம் சொல்கிறோமே, எவ்வளோ முட்டாள்தனம். சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா, சகல ஜீவராசிகளுக்கும் யார் ஹிதத்தை விரும்புகிறவர்? சரித்திரத்தில் அதை பிரகடனப்படுத்தி காட்டுறவர் யார் அப்படின்னா ராமர் தான். அப்போது ராமாயணத்தை பற்றி பேசணுன்னாவே அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை யோசித்து பார்த்தோம்னா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளோ நெளிவு சுழிவோடு இவ்வளோ பக்காவாக தர்மத்தை கடைப்பிடிக்கிறவருக்கு நம்ம சூழ்நிலை தெரியாதா? ராமருக்கு நம்மளுடைய அருமை, அவருடைய அருமை நமக்கு தெரியல. ஆனால் நம்ம பண்ணுற பக்திக்கான விலையை ராமர் கொடுத்தே தருவார். யாரையும் பகவான் கைவிட்டதே கிடையாது. சரித்திரபூர்வமாக பார்க்கலாம், சரித்திரத்தில் நடத்தி காட்டுறார். ராமருக்கு கைங்கரியம் பண்ண ஆஞ்சநேய சுவாமிக்கு வாளில் துளியில் நெருப்பு வச்சான் ராவணன், லங்கையே எரிஞ்சு போச்சு. அப்பகவான்னு சும்மா அவர் வாளில் சும்மா வச்ச அந்த நெருப்பில் சும்மா 2 வீடு அப்படி பார்த்தோன்னா எல்லா வீடும் எரிஞ்சு போச்சு. ராமருடைய கோபம் அது எரிஞ்சு போச்சு. ராவண வீடெலாம் நல்லா எரியுது, விபீஷ்ண வீடு மட்டும்தான் எரியல. ஆஞ்சநேயர் எந்த சங்கல்பிக்கிறாரோ அந்த இடம் மட்டும் அக்னி பகவான் எரிக்காமல் விட்டான். ஏன்னா அது ராமருடைய சங்கல்பம். ஏன்னா தன் சரணாகதி அளிக்க போகிறார் இல்லையா விபீஷனுக்கு, அதனால அது ஆஞ்சநேயருடைய கடாட்சந்தான் தான். ஒரு பக்தர்கள் அனுகிரகம் பண்ணாதான் இவரை சேர்த்துக்கலாம்னு சொன்னால் ஓகே பகவான் சேர்த்துப்பார். விபீஷனை மட்டும் சேர்த்துக்கல, விபீஷன் ஓகே சொன்னான்னா இன்னும் 4 ராட்சர்களையும் கூட சேர்த்துப்பார் ராமர். பக்தர்கள் அங்கீகாரம் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, பகவான் அதுக்கு மறுப்பே சொல்ல மாட்டார். அவங்களுக்கு தகுதி இதுதா தகுதி இல்லையா அதெல்லாம் இல்லை. பக்தன் சொன்னான்னா ஓகேப்பா சுக்ரீவா, நீ சந்தேகப்படுறவனா இருந்தாலும் சரி, நீ நம்பாதவனாலும் சரி, நான் உன்னை ஏற்றுப்பேன். ஏன்னா ஆஞ்சநேயர் அங்கீகாரம் பண்ணிட்டார். ஆஞ்சநேயர் கையை பிடிச்சி அக்னி சாட்சியாக நட்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அதனால் நீ எந்த குறை இருந்தாலும் உங்களை அந்த குறைகளை நீக்கி உன்னை தூய பக்தனாக மாற்றனே தவிர உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சுக்ரீவனை பகவான் ராமர் ஏற்றுக்கிறார். இது ஆஞ்சநேயருடைய அந்த கிருஷ்ணந்த காண்டத்தில் பார்க்கலாம். அப்போ ராமருடைய குணங்கள் பாருங்கள், அந்த குணங்களை மட்டும் எடுத்து பேசினா நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அயோத்திய காண்டத்திலாம் அவருடைய குணங்களை பற்றி அப்படியே அயோத்திய காண்டத்தில் தான் அவருடைய குணங்கள் நிறைய இருக்குது. ராமர் பற்றி தசரதர் புலம்புறாருன்னா அவருடைய புலம்பலில் எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குதமா ராமருடைய குணங்களை. சூரியனை விட்டு ஒளி மங்கி போகலாம், ஆனால் ராமரை விட்டு ஜீவராசிகள் வாழாது. ராமன் தான் சர்வ ஜீவாதாரம் அப்படின்லாம் சொல்கிறார் தசரதர் அவர் புலம்பலில். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரம் யார்? பரமாத்மா பகவான் தான் அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறார் தசரதர். சுமித்ரையும் சொல்கிறான், லக்ஷ்மிக்கே லக்ஷ்மி கடாரத்தை கொடுக்குறவன், அக்னிக்கே அக்னித்தன்மையை கொடுக்குறவன். ஆமாம், அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் லக்ஷ்மிக்கே லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்குறவன், அக்னிக்கு அக்னித்தன்மை கொடுக்குறவன், பூமிக்கே பொறுமையை கொடுக்குறவன் இந்த ராமன் அப்படின்லாம் சொல்கிறா சுமித்ரை. எவ்வளோ ஞானம் இருக்குது பாருங்கள். அப்போ ராமரை பற்றி ராமாயணத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ராமருடைய குணங்களை மட்டும் எடுத்து பேசினா, ஒரு குணத்தை எடுத்து பேசினாவே நிறைய விஷயங்கள் இருக்கும் சரித்திரத்தில். ஒரு சின்ன உபகாரம் பண்ண ஜென்மாவில் மறக்க மாட்டார். நூற்றுக்கணக்கான அபராதங்களை ஜென்மாவில் நினைக்க கூட மாட்டார். அவர் ஒரு உபகாரத்தை நினச்சிட்டு அவர் பண்ண ஒரு உபகாரத்தை பெருசாக மதித்து அவர் பண்ண நூற்றுக்கணக்கான அபராதங்களை பகவான் பின்னுக்கு தள்ளிட்டு வரோம். நஸ்மரதி அபகாரணம் சதமபி ஆத்மபத்தையா. இப்படி பகவானுடைய பெருமைகள் எல்லையற்றது. அந்த பகவானை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். அந்த ராமருடைய கிருபா கடாட்சம் பட்ட மாத்திரத்தினால் அகல்யை சாப மோட்சணம் அடைந்தார். தர்மத்தில் அவ்வளோ ஸ்திரமாக இருக்கக்கூடிய பிரபு, ஆனால் கிருபையில் பார்த்தா கருணா சாகரமாக இருக்கார். பதிதியாகவே போயிட்டா, இன்னொருத்தனோட இருந்துட்டா, கெட்டு போயிட்டா அகல்யை. அவ்வளோவே மன்னிக்க முடியுமா? ஊர்லாம் ஒதுக்கிட்டாக்கா. அதுவும் அந்த காலத்தில் திரேதா யுகத்தில் பதிவிரதைகள் போது அவங்களோட வாழ மாட்டாங்க ஆண்கள்.
அந்த சமயத்தில் கௌதமர் வந்து அவளை உதாசீனப்படுத்திட்டு அவர் போய் இமயமலையில் போய் தவம் பண்ண போயிட்டார், அவர் மனசாந்திக்கு. ஏன்னா தன் மனைவி கெட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு. அவள் தான் உடனே அகல்லிக்கு சாப விமோசனம், சாபத்தை கொடுத்து நீ கல்லாக இருக்கா சபிஷ்டர் பிறகு 3 லோகங்களால் இல்லை. ஆனால் நமக்கு எவ்வளோ பணிவிட பண்ணியிருக்கா, எவ்வளோ உபகாரங்கள் பண்ணியிருக்கா. அதனால் ஒரு கிருபை வந்த உடனே சரி உனக்கு சாப விமோசனம்னா ஒரே ஒரு வழி, நீ பரிசுத்தம் அடையிறதுக்கான ஒரே வழி என்னென்னா ராம நாமம் சொல்ல தான் ஒரே வழி. அந்த ராமர் வந்து அந்த ராம நாமத்துக்குரிய பரம்பொருள் உன்னை தேடி வரும், அவரால் தான் உனக்கு சாப விமோசனம் அடையும், அதற்கு பிறகு என்னை வந்து சேருவாய் என்று சொல்லிவிட்டு கௌதமர் போயிட்டார். அப்புறமா ராமர் வந்தார். ராமருடைய பாதத்தூளி அந்த ஆசிரமத்தில் பிரவேசிக்கும் போது அந்த பாதத்தூளி பட்ட மாத்திரத்தினாலே அவள் கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாக எழுந்தாலே மண்மேலே அப்படின்னு அப்படியேப்பட்ட அகலே சாப மோட்சணம் அடைந்து அவளும் கௌதமரோடு சேர்ந்து விடுகிறாள். ராமர் லக்ஷ்மணர்கள் அவள் பவித்திரமானதுக்கு அடையாளமாக அவர்கள் அந்த கௌசல்யமாக பார்க்குற மாதிரி பார்த்து அகல்யை சாஷ்டாமிருந்து நமஸ்காரம் பண்ணுறார். பிரம்மதேவர் வந்து நல்லா பாருங்கள், உலகத்தில் இருக்கிற மொத்த அழகு தன்னுடைய சாமர்த்தியத்தை முழுவதையும் பயன்படுத்தி அகல்யை சிருஷ்டி பண்ணாராம். அவ்வளோ அழகியும் அவளை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத ராமர் சொல்கிற தன் தாயாக பாவித்து அவள் திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் ராமலக்ஷ்மணர்கள். அப்போ பார்த்து இது என்னை வாழ வச்ச தெய்வம் என் காலில் விழுதே அப்படின்னு அகல்யை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவருக்கு பழங்கள் அருகே பாத்தியங்கள்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணுறார். அப்போ கௌதமர் வந்து சொல்கிறார், நான் தான் இவ ஆத்துக்காரர் அப்படின்னு. கௌதமர் எங்கேயோ சாந்தி தேடின்னு இருக்கார் இமயமலையில். கடைசியில் பார்த்தா இங்கே ராமர் சாட்சாத்காரமாக பெற்றுட்டா. யார்? ராமநாமம் சொன்னவ சொல்லி கொடுத்தவர் சாந்தி தேடின்னு தவம் பண்ணியிருக்கார் கௌதமர் எங்கே இமயமலையில். ஆனால் அகல்ய ஆசிரமத்தில் பகவானை ராம லக்ஷ்மண விஸ்வாமித்திரரோட சாட்சாத்காரம் பெற்றுட்டா. சாட்சாத்காரம் பெற்று பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று அவள் தபஸ்வினியாக பிரகாசிக்கிறாள். அப்போ கௌதமர் என்னன்னா இப்போ அகல்யாண்ட போனால் தான் இவருக்கு ராமர் சாட்சாத்காரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோ கிருபை ராமருக்கு. பதித்தரவில் தான் தேடி தேடி போய் ரட்சிப்பான் பகவான். பதித்தரலாக போனவர்கள், இப்படி பாவிகள் இப்படிப்பட்ட கஷ்டப்படுறாங்களே துன்பப்படுறாங்களே அவர்களுக்கும் ஒரு விமோசனம் கொடுக்கலாம், அவங்களையும் கரையேற்றலாம். அப்படிப்பட்ட தீன நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரீவனை அடிபட்டு உதப்பட்டு வாலிக்கு பயந்துண்டு வாலினுடைய வேலைக்காரர்களே சுகபோகமாக இருக்கிறாங்க வாலி அனுசரிச்சுண்டு. ஆனால் வாலினுடைய தம்பியாகிய சுக்கிரீவன் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த மலையில் ஒரு ஓரமாக ஒளிஞ்சுட்டு அந்த மலையை விட்டு வேறு மலைக்கு போயிட்டு எங்கேயோ காய்கனிகளை சாப்பிட்டுட்டு சுகபோகம்லாம் இல்லாமல் ராஜ வாழ்க்கையெல்லாம் திறந்து ஒற்றை வஸ்திரத்தோட குளிர்லையும் மழையிலையும் வெயில்லையும் நடுநடுங்கிண்டு வாலி வந்துடுவானோ பயந்துன்னு சரியான தூக்கம் இல்லாமல் பசி இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறான் 4 வானர்களோடு. ஆனால் அவனுக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா சத்சங்கம், ஆஞ்சநேயருடைய சத்சங்கம் கிடைச்சது சுக்கிரீவனுக்கு. அந்த ஒரு பாக்கியத்தினால அவன் உயிரோடு இருக்கிறான், இல்லைன்னா என்றைக்கே செத்து போயிருப்பான். ஆஞ்சநேயர் சொல்வார், நீ பெரிய மகாராஜா அப்படின்னு, என்னை போய் மகாராஜான்னு சொல்கிறீங்க, இது நான் சொல்கிறது சத்தியம், நீ மகாராஜா ஆக தான் போகிறீங்க, நீ ஏன் கவலைப்படுறீங்க, நம்மளுக்கு பகவான் வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு. எனக்கு அந்த நம்பிக்கைலாம் விட்டு போச்சு. இந்த வாலியை நான் கண்டிப்பாக என்னால் வாலி என்றைக்கு இருந்தாலும் என்னை கொண்டுடுவான், நான் உயிர் தப்பிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு பயந்து நடிகன்னு இருக்கார் யார்? சுக்கிரீவன். ஆனால் பகவான் காப்பாற்றுவான்ற நம்புங்க, கொஞ்சமாக நம்புங்க, பகவான் நம்பிக்கை போயிடுச்சு. எனக்கு வெறுத்துட்டார் அவர் சுக்கிரீவன். ஆனால் ஆஞ்சநேய சுவாமி கவலைப்படாத, பகவான் காப்பாற்றுவான். அந்த ஆறுதல்னால் தான் அவர் உயிர் பேசிட்டு இருந்தாராம் சுக்கிரீவன். அப்போது அகல்யை சாப மோட்சணம் அடைந்து அவள் கையால் கொடுத்த உணவை சாப்பிட்டு ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரோடு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக கௌதமரோடு சேர்த்து வச்சுட்டு பகவான் கிளம்பி போகிறான். இதுதான் ராமருடைய குணம். பதித்தரலாக போயிட்டால் விட்டுடலாமா? விட்டக்கூடாது. அவரில் தான் முன்னே போய் காப்பாற்றுவார் ராமர். அவரில் தான் முந்தி அடிச்சுன்னு போய்
அவர்களை எப்படியாவது கரை சேர்த்து அவர்கள் மறுபடியும் அவர்கள் பவித்திரமாக்கி அவர்களோட கணவனோட சேர்த்து வச்சுட்டு அப்படி இருந்தால் தான் அவருக்கு திருப்தி. அதுக்கப்புறமா தான் தன் காரியத்தை தான் போய் கல்யாணம் பண்ணிப்பார். அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். ஒரு ஜோடியை சேர்த்து வச்சா தான், ஒரு தம்பதிகளை சேர்த்து வச்சுட்டு தான் தான் போய் தன் மனைவியோடு சேருவார். அப்படி ஒரு விரதம் ராமருக்கு. அபயம் சர்வபூதேப்பிய ததாம்பியது விரதம் அவர்கள் பயமற்ற நிலையில் வாழ வச்சுட்டு அப்புறமா நான் போய் வாழ்ந்துக்கிறேன். சுக்ரீவனை வாழ வச்சுட்டு ருமையோடு அப்புறமா நான் சேதியோடு சேர்ந்துக்கிறேன். அப்படி தான் தன் சங்கல்பமே. தன் பக்தர்களை வாழ வச்சு பார்த்து அதை குளிர்ச்சியாக தான் வாழறதுல அவ்வளோ சந்தோஷம் இல்லையா, தன் பக்தர்களை வாழ வச்சு அவர்கள் சந்தோஷம் வர்றதை பார்த்து தான் பகவான் அவ்வளோ சந்தோஷப்படுவாராம். ராமருடைய குணம் இது. சுக்ரீவனை ராஜ்யத்தில் பார்த்த பிறகு தான் தான் ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி பரத பட்டாபிஷேகம், பாதுகா பட்டாபிஷேகம், அவருக்கு சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம், இந்த பட்டாபிஷேகம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் ராம பட்டாபிஷேகம். நான் எங்கே போகிறேன், இருக்கட்டுமே, எனக்கு அப்புறம் தான் கிடைக்கட்டுமே. ஆனால் இதே மனுஷனுடைய சுபாவம் என்ன, இதான் தெய்வம் பிரகிருதியும் ஆசிரியர். அதான் தெய்வ குணங்கள் கொண்டவர் ராமர். அதனால தான் இப்படி யோசிக்கிறார். முதல் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். மனுஷ சுபாவம். மற்றவங்களாம் அப்புறமா அவங்களுக்கு கிடைச்சா கிடையாது போகுது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மற்றவங்கள பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு கிடைச்சா போதும். நம்மளுக்கு கிடைச்சிதா பதவி, நம்மளுக்கு புகழ் கிடைச்சிதா, நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சிதா, அவ்வளோதான். நம்ம தான் முன்னாடி, நம்ம சுயநலம் தான் பெருசு. ஆனால் ராமர் பாருங்கள், எல்லாரையும் வாழ வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறார் ராமர். இதுதான் ராமருடைய குணம். கடைசியில் நம்ம பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டு பட்டாபிஷேகம் ராமருடைய பட்டாபிஷேகம். பாதுகா பட்டாபிஷேகம், அதுவும் பரதன பட்டாபிஷேகம் பண்ண பாதுகா பட்டாபிஷேகம். அவனை பரதன் தான் ராஜ்யத்தை ஆள்றான். அதுக்கு பிறகு பாதுகை சிம்மாசனம் வச்சுட்டு, ஆனால் மற்ற காரியங்கள் எல்லாம் பரதன் தான் பார்க்குறான். அதுக்கு ஆள்றான் 14 வருஷம். அப்புறமா சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம், அப்புறம் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம், அதுக்கு பிறகு தான் தனக்கு பட்டாபிஷேகம். அது கூட சொல்கிறார், பரதா நீ பட்டம் கட்டிக்கோ அப்படின்னு. இல்லை அண்ணா, தயவுசெய்து அப்படி சொல்லாத, நீ தான் பட்டம் கட்டணும்னான்ட்டு பரதன் சொல்கிறேன். சரி, யுவராஜ பட்டாபிஷேகம் வேணால் லக்ஷ்மணன் கொடுத்துட்டா தாராளமாக கொடுண்ணா அப்படின்ற பரதன் தான் அடுத்தது. ராமருக்கு அடுத்தது இளையவர் யார்? பரதன் தான், லக்ஷ்மணன் கிடையாது. ஆனால் லக்ஷ்மணன் என்னென்னா அங்கே சொன்னா இல்லையா, அண்ணா பரதனை ஒழிச்சிடணும், அது பண்ணணும் அப்படின்னா. சரி, நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்படுறியா அப்படின்ட்டு கேட்டார். அது அவருக்கு சேமாக போச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, லக்ஷ்மணா நீ யுவராஜா பட்டாபிஷேகம் பண்ணிடணும். அப்படியே வெக்கப்பட்டு ஒதுங்கிடுறான். யார்? லக்ஷ்மணன் வெக்கப்பட்டு ஒதுங்கிறார். அன்னைக்கு கேட்டதை மறக்காமல் மறுபடியும் குத்தி காட்டுறாரு, குத்தியா அப்படின்னு. அந்த ராஜ்யத்துக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன், இது என்ன அநியாயம், நான் ஏற்றுக்க மாட்டேன். பரதன் இருக்கும்போது பரதன் சொல்ல, தாராளமாக கொடு, நீ லக்ஷ்மணன் என் தம்பி தானே அவன், லக்ஷ்மணன் வேறு யார்? ஏன்னா அந்த பரதனுடைய குணத்தை வெளிப்படுத்துறதுக்காக. அப்போ ராமர் நான் சொல்கிறேன், பரதா லக்ஷ்மணுக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் தாராளமாக கொடுண்ணா, உங்கள் இஷ்டம்ண்ணா, நான் சந்தோஷமாக கொடுத்து. லக்ஷ்மணன் என் தம்பி தானே, அவன் சந்தோஷமாக ஆள்ட்டமே. அதான் அண்ணன் தம்பிக்குள்ள அந்த ஒத்துமை பாருங்கள். லக்ஷ்மணுக்கு பட்டாபிஷேகம், லக்ஷ்மணா நீ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். அண்ணா முடியாது, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்றார். அப்புறம் தான் பரதா, இல்லை லக்ஷ்மணன் வேணான்றான், நீயே ஏற்றுக்கோ. சரிண்ணா, உங்கள் இஷ்டம்ண்ணா, நீ எப்படி வைக்கிறியோ நான் அப்படி வரேன். அதுக்கு பிறகு தான் பரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம். இதெல்லாம் என்னென்னா வேணான்ற அவதாரம். இது ஓணுன்ற அவதாரம் கிடையாது. சொத்து ஓணும், சுகம் ஓணும், பதவி ஓணும், பட்டாபிஷேகம் ஓணுன்ற அவதாரம் கிடையாது. இது வேணான்ற அவதாரம். இதெல்லாம் திரேதாயுகத்தில் அவரு கூட எனக்கு வேண்டாம், நான் உனக்கு தாசனாக இருக்கிறேன், அது போதும் அப்படின்றார் சத்ருகுணன். இதெல்லாம் ஆசைப்படுற குடும்பம் கிடையாது. எல்லாத்தையும் அப்பா நம்மளை ஆளை விடுற அசாமி, எனக்கு வேணாம், நீங்களே ஆளுங்க, உங்களுக்கு தாசனாக இருக்க. இதுதான் ராமருடைய குடும்பம். ராமருடைய குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம். ராமனுடைய தம்பிகள் இப்படிப்பட்ட தம்பிகள். இன்றைக்கி அது மாதிரி தம்பிகள் பார்க்க முடியுதான்? நான் தான் பெரிய ஆள், அவனை மூத்தவனாக பிறந்துட்டான், பெரிய ஆளா, நான் தான் எல்லாமே அப்படின்ட்டு சின்னவன் ஆசைப்பட்றான். எல்லா பதவியும் எனக்கு தான் வரணும், எல்லா மரியாதையும் எனக்கு தான் கொடுக்கணும்.
நான் தான் ஆளுவேன் அப்படின்ற கர்வத்தில் ஆடுறான். அதான் அதர்மம். அதர்மம் செய்தால் தண்டனை உண்டு. இப்போ ராமாயணத்து கதைகளை படிக்கும்போது அந்த பாசம், அந்த பக்தி, உண்மையான பிரேமன்னா என்ன, அதெல்லாம் நிறைய காண கிடைக்கிது இல்லையா. பகவானுடைய ரக்ஷனை, பக்த சம்ரக்ஷணம், பதித பாவனை சீதாராம், அப்பா, பக்தரிடத்தில் உள்ள வாத்சல்யம், அவருடைய கருணை, ராமருடைய கருணை, அப்பா, கொஞ்சம் நெஞ்சமாக அதில் ராமாயணத்தில் நிறைய காண கிடைக்கிது. ராமரை பற்றி பேசணும்னா இன்றைக்கி பூரா பேசுவேன், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு பட்சியாகிய ஜடாயுவுக்கு அப்படியே தன் தந்தைக்கு சமமாக பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணுறார் ராமர். தந்தை கூட நேரில் பண்ணதில்லை, ஏன்னா காட்டுக்கு வந்துட்டார். ஆனால் ஜடாயுவுக்கு ஒரு பறவை தானே அது, அதே நம்மளுக்காக சண்டை போடுது, அது நன்றி விசுவாசத்துக்கு, அவ்வளோதான். அது போனால் போயும்போது அது எவனா தூக்கி போடுப்பான் அந்த ஓரத்தில். எங்கன்னா காக்கா செத்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க, அது மாதிரி தூக்கி போட்டு போகலாம்ல, அப்படி போகல. எனக்காக உயிரை விட்ட அந்த ஜடாயுக்காக அழறார் ராமர், புலம்புறார். என் சீதை பிறந்த துக்கம் கூட பெருசாக தோணல, ராஜ்யத்தை இழந்த துக்கம் கூட பெருசாக தோணல, இந்த ஜடாயுனுடைய உயிரிழந்த துக்கம் தான் எனக்கு பெருசாக பாதிக்குது அப்படின்னு ராமர் அங்கே புலம்புறார். படித்து பாருங்கள், தெரியும். ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஒரு பறவைக்காக இப்படி அழறாரு அந்த ஜடாயுக்காக, எனக்காக உயிரை விட்டது அந்த ஜீவன். அப்போது பறவையோ, குகனை ஒரு வேடுவன் என்றோ, அல்லது சுக்கிரீவன் ஒரு வானரன் என்றோ, ஜாம்பவான் கரடி என்றோ அப்படின்லாம் பகவான் பார்க்கறதே கிடையாது. பதிதியாக போயிட்டு அகல்யை என்ற பார்க்குறாரு. எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஆத்மாவை பார்க்குறாரு. அந்த ஜீவன் என்னுடையதாச்சு, என்னுடைய அம்சமாச்சு. அந்த ஜீவன்கள் அவர்கள் பறவை ரூபத்திலையும் வான ரூபத்திலையும் தத்தளிக்கிறது அதுக்காக நான் விட்டுருவோன்னா, அவர்களையெல்லாம் ரட்சிக்கிறது தானே என்னுடைய வேலை. அதுக்காக தானே நான் அவதாரம் பண்ணி வந்ததே. அவர்களையெல்லாம் தன் திருவடியில் சேர்த்துக்கணுன்ற நோக்கம்தான் ராமருக்கு. அதனால் பகவான் ஆத்மாவை பார்க்குறானே தவிர உடல்களை பார்க்குறதில்ல. அது பட்சியாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அது பறவையாக இருந்தாலும் சரி, பகவான் அல்லது ஒதுக்கப்பட்ட காட்டுவாசியாக இருந்தாலும் சரி, குகன் போன்றவர்கள் எல்லாரையும் பகவான், அந்த பிராமணனாக இருந்தாலும், திருச்சடர் போன்ற பிராமணர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் சேமமாக வாழ வைக்கணுன்றது தான் ராமருடைய நோக்கமே. அவர்களை தன் திருவடியில் சேர்த்துக்கணுன்றது தான் ராமருடைய நோக்கமே. இல்லை, ராமருடைய அந்த கிருபா கடாட்சம், அந்த கருணா அவதாரம் ராமருடைய அவதாரம். எல்லோரும் சேமமாக இருக்கணும். ஒரு ராட்சசனாக இருந்தால் கூட விபீஷணன் தன் திருவடியில் சேர்த்துக்கணும். அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை தான் பார்க்குறாரு. அவன் எந்த உடலில் இருக்கிறான்னு பார்க்குறதில்ல. அந்த ஆத்மா எந்த உடலில் இருக்குது, பறவையா, ராட்சசனா, நிஷாத ஜாதியா, அது பெண்ணா ஆணா, அதெல்லாம் பார்க்கறதில்ல. அந்த ஆத்மா பரிசுத்தமானதா, உண்மையான பக்தி பண்ணதா, என்னை சரணாகதி அடைந்த ஆத்மாவா அப்படின்னா உடனே போய் அந்த ஆத்மாவுக்காக பகவான் என்ன வேணாலும் செய்வார். அந்த ஆத்மாவை கரையறது தான் ராமனுடைய நோக்கமே. அது தண்டகாரண்ய ரிஷிகள் நிலையில் பெரிய பிராமணர்கள், பிரம்ம ரிஷிகளாகிய சரபங்கர், சுதிஷ்ணர் போன்ற, அகஸ்தியர் போன்ற ரிஷிகள் இருந்தாலும் சரி, அவர்களும் ராமருக்கு சமந்தான், ஒன்று தான். ஒரு ஜடாயுன்ற பட்சி இருந்தாலும், ஒரு விபீஷணன் இருந்தாலும், அவனும் அந்த ஆத்மாவும் பகவானுக்கு சமந்தான், எல்லாம் ஒன்று தான். பிராமணர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வானர்களாக இருந்தாலும் சரி, ராட்சஸில் இருந்தாலும் சரி, ராமருக்கு எல்லாரும் சமந்தான். எல்லாரிடத்துலையும் ஒரே கருணையை தான் காட்டக்கூடிய ஒரு ராமர். அப்படிப்பட்ட கருணா சாகரன் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் எல்லாருமே ரட்சிக்கிறதுன்றது ராமருக்காங்க. ரக்ஷிதா ஜீவலோகசிய ரக்ஷிதா ஜனசிய, தன்னுடைய ஜனங்களை ரசர்வட தனியாக ரட்சிப்போகிறான். தன்னை சரணாகதி அடைந்த ஜனங்களை கைவிடவே மாட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. இப்போ ராமாவதாரத்தை பற்றி என்னன்னு தெரியல, இன்றைக்கி பேசணும்னு தோணுச்சு, பேசுகிறேன். ராமர், அப்போ ராமர் பற்றி பேச 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 ராமர் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வமா, சர்வலோகத்துக்கும் இஷ்ட தெய்வமா. ராமர்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். 3 லோகத்தில் உள்ள தேவர்களுக்கு, யக்ஷர்களுக்கு, கிண்ணர்களுக்கு, ஏன் ராவனுக்கே பிடிக்கும் அந்தராத்மாக்குள்ளே. ஏன்னா என் சாபத்தை கரைக்கு வந்த தெய்வமாச்சு, சீக்கிரம் போய் எல்லோரும் ராமன் என்ற அக்னினால், ராம பான அக்னினால் எல்லாரையும் ஹோமம் பண்ணிடுறான். எல்லா ராட்சர்களையும் கடைசியில் தன்னையும் ஹோமம் ஆக்கிடுறான், தன்னையும் சுவாகா பண்ணிக்கிறான் யார், ராவணன். ஏன்னா அப்போ தான் என் ஜென்மா கரையேறும். ராமர் கையால் மரணம் பண்ணி சாப மோஷம் அடைந்து, அப்போ இன்னும் ஒரே ஒரு பிறவி தான், சிசுபாலன் பிறவி எடுத்துருந்தா அடுத்தது ராம திருவிழா சேர்ந்துருவேன், பகவான் திருவிழா அடைஞ்சிடுவேன். ராமன் வராதுனாவே என்னை கருணை காட்டு, அதனால் உள்ள ரொம்ப பிடிக்கும் ராவனுக்கே. ராமர் வராருன்னா அப்பா
என் ஜென்மம் கரையேற போகுது, என் சாப விமோசனம் அடைய போதுன்னு சந்தோஷம் ராவணனுக்கு, கும்பகர்ணனுக்கெல்லாம். அதனால் நெருப்பை தேடி வர விட்டில் பூச்சிகள் எப்படி மடிகிறதோ அப்படி வந்தாங்களாம் அவங்களாம். ராமக்னியில் ஹோமமாக தன்னை சுவாகா பண்ணிக்கிட்டு வந்தாங்க ராவணன் கும்பகர்ணன்லாம். ஆனால் இந்த சீதையினுடைய பிரேமையை பாருங்கள், எந்த சூழ்நிலையிலையும் ராமரை விட்டு கொடுக்கல பாருங்கள். இப்போ கைவிடப்பட்ட சூழ்நிலை அசோகவனத்தில், இப்போ ராவனுக்கு வசமான கோஷிடலாம். ஆனால் சீதை அப்படியேப்பட்டவளா? அடப்பா, நான் செத்தாலும் சாவனே தவிர என் ராமனை மனசால் கூட நான் திறக்க மாட்டேன், மனசால் கூட உன்னை நான் தீண்ட மாட்டேன் ராவணா அப்படின்றார். என் மனசு பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுடைய பிரபையை சூரியனுக்கு பிரிக்க முடியாது, ராமரிடத்துல என்னை பிரிக்க முடியாதுடா. சும்மா உடலால் பிரிச்சுட்டேன், எங்கள் ஆத்மாவுக்குள்ளே எங்களுக்குள்ளே அந்தரங்க ஸ்நேகம் உண்டு, அதை பிரிக்க முடியாது. உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது, எங்கள் உறவு நீ ஒழிக்கவும் முடியாதா, நீ பிரிக்கவே முடியாதா அப்படின்னு. எப்பொழுதும் ராமர் இடத்துல தான் நான் இருக்கிறேன், ராமர் என்னிடத்துல தான் இருக்கிறார், எங்களை 2 பேரும் பிரிவே கிடையாதுடா அப்படின்ட்டு சீதை சொல்கிறா. எப்படி பிரிக்க முடியும்? ஒரே தத்துவமாக இருக்கிற சீதையை ராமனு எப்படி பிரிக்க முடியும்? ராதையும் கிருஷ்ணனை பிரிக்க முடியுமா? அவருக்குள்ளே அந்தரங்க பிரேமையை நினச்சி பாருங்கள். ராதை கிருஷ்ணன் என்றைக்குமே பிரிஞ்சது கிடையாது. ஆனால் 120 வருஷம் பிரிஞ்சிருக்காங்களே என்ன, அது சும்மா விடம்படம், வெளிப்பட நாடகம். அவர் நினைச்சால்னா உடனே இப்போ கிருஷ்ணர் தோண்டிட்டு வரோம். ராதை நினைச்சால்னா உடனே கிருஷ்ணர் வந்துடுவார். வந்த உடனே அவர் நைட்டில் இரவில் வந்து அவளோட ராமரோட கிருஷ்ணனோட கொஞ்சம் கொலாவி நிற்பாங்க. அடுத்த நிமிஷம் பகலெல்லாம் பிரிவில் ஏங்கி நிற்பாங்க. அந்த பிரிவில் ஏங்கிறதே ஒரு தனி சுகம் இருக்குது அப்படின்ட்டு ராதை சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சீதை ராமரை பிரிஞ்சு இருந்தது. அந்த பிரிவினால் ஏங்க ராமர் இடத்துல அதிகமான ஈடுபாடு. எப்பவுமே ஒரு பிரிவு, சகிக்க முடியாத பிரிவு தான் அதிகமான ஞாபகத்தை தூண்டும் அவங்கள பற்றி. அப்போ அந்த பக்தியானது மேலே 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 அதிகரிக்கும். ராமா 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 ராமா, உன்னை எப்போ பார்ப்பேன் ராமா, உன் திருமுகத்தை, இல்லை நீ உடலை விட்டியா, என்னை பிரிஞ்சு உடலை விட்டியா, உன்னுடைய திருமுகம் பண்ணுறத தேவர்கள்லாம் பார்ப்பாங்களே, நீ தேவலோகத்துக்கு போனால் அவர்களெல்லாம் பாக்கியம் பண்ண அளவுக்கு நான் பாக்கியம் பண்ணலையா அப்படின்லாம் சீதை புலம்புறா. இல்லை அயோத்திக்கு தான் திரும்பி போயிட்டியா, அயோத்தியாவாசிகள்லாம் பாக்கியசாலிகள் அல்லவா, உன் திருமுகத்தை பார்ப்பார்களே, என்னால் பார்க்க முடியலையே, உன் தரிசனம் எனக்கு சாட்சாத்காரம் ஆகலையே அப்படின்னு சீதை வந்து புலம்புறா. ஒரு பக்தனுக்குரிய ஆவல் இப்படி தான் இருக்கணும். பகவானை பார்க்க முடியலையே, ராமரை பார்க்க முடியலையே, ராமனுடைய திவ்ய அந்த திருமுக மண்டலத்தை, அந்த சந்திராகாரமான அந்த முகத்தை பார்க்க முடியலையே, பௌர்ணமி போல் அவருடைய முகம் பரிபூர்ணமாக அந்த சந்திரவதனம் கொண்ட அந்த முகத்தை பார்க்க முடியலையேன்னு ஏங்கணும் ஒரு பக்தனானவன். அது சீதை எப்படி ஏங்கினாலோ அது மாதிரி ஏங்கணும். பக்தி எப்படி பண்ணணுன்றது சீதை இடத்துல நம்ம கற்றுக்கணும். அந்த சுந்தரகாண்டத்தில் புலம்புறாபுரம் அப்படி புலம்பணும். இந்த ராட்சச கூட்டங்களில் நடுவில் மாட்டின்னு இருக்கனே, அதுபோல் இந்த பௌதிக சுயநலவாதிகளுக்கு நடுவில், இந்த உறவுகளுக்கு நடுவில், இப்படிப்பட்ட பிறர் பற்றி நினைக்காம தன்னுடைய புலன் திருப்திகளை மட்டுமே பெருசாக மதிக்கின்ற இப்படிப்பட்ட ராட்சச கூட்டங்களுக்கு நடுவில் நாமளும் தான் மாட்டின்னு இருக்கிறோம். அதுபோல் சுயநலவாதிகளுக்கு நடுவில். அப்போ என்னை எப்படியாவது கரையேற்று ராமா அப்படின்னு புலம்புறாள் சீதை இந்த ராட்சச நடுவில். அந்த குத்திடுறேன், கொலை பண்ணுறேன், கழுத்தை திரிக்கிறேன், கண்ணை பிடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த ராட்சசிகள். இவரிடத்துலேருந்து இந்த கொடூரத்தை என்னால் சகிக்க முடியலையே ராமா அப்படின்னு புலம்புறாள்ல, அந்த மாதிரி நாமளும் இந்த சம்சாரத்தை ஏற்படக்கூடிய துன்பங்களை நம்ம பார்க்கறதே இல்லை. இதுவே சௌக்கியம்னு அதான் சொல்கிறேன்னே, பன்றிகள் வந்து மலத்தில் வாழ்றது கூட சௌக்கியமாக நினைக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த அசுத்தமான வாழ்க்கையை நம்ம சௌக்கியமாக நினைக்கிறோம். இந்த புலம் திருப்திகளையே சௌக்கியமாக அப்படி நினைக்கக்கூடாது. ராட்சசர்களுக்கு ஒன்றா அது ராவணனுடைய ராஜ்யம் ரொம்ப பிடிக்கும். குடி மது போதை எல்லாம் பண்ணுறான், எல்லா வசதிகளும் ஏற்பாடு பண்ணுறான், குடியவங்க மூலமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு வேணால் ஆசைப்படலாம். ஆனால் ராம பக்தி இல்லாதவங்களுக்கு வேணா அது சுகமாக தோணும் இந்த வாழ்க்கை. ஆனால் அது அற்பமான சௌக்கியம், இதெல்லாம் நம்மளை அழியக்கூடியதுன்னு தெரியாமே அவங்க வந்து சுகபோகத்தோடு தான் கட்சியில் எல்லாமே அழிஞ்சு போகிறாங்க அந்த ராட்சசர்லாம்.
அது மாதிரி தான் அந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு நாளும் மடிந்து இறந்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பிணங்கள் போய் கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் பிறப்புகள், ஒரு பக்கம் இறப்புகள் நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தும் கூட நாமளும் போக தான் போகிறோம், அப்படி தான் மடிய போகிறோன்றதை மறந்து, பகவானை மறந்து, பகவத் பக்தி பண்ணாமல் இந்த இல்லற சௌக்கியத்திலே ஒன்று கொண்டு புலநிச்சைகளை திருப்திப்படுத்துறதுலேயே சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களும் ஒரு விதத்தில் ராட்சச கூட்டம் தான். அசுர அப்படின்னா ஆசுன்னா ரமந்தே இது அசுர, புலனின்பங்களில் ரமிக்கின்ற இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் அசுர சுபாவம் உடையவர்கள் தான். இககோரே கலோபிராயோ ஜீவஸ்ச அசுரதாம் கதகா. இந்த ஜீவாத்மக்கள் எல்லாம் அசுர சுபாவம் உடையவர்களாக இருக்கிறார்கள் கோரமான இந்த கலியுகத்தில். ஏன்னா புலனின்பங்கள் ரமிக்கிறவர்கள் எல்லாமே ராட்சசர்கள்லாம் என்னென்ன, அந்த புலனின்பங்கள் ரமிக்கிறவர்கள். அது மாதிரி தான் நம்மளும் வாழ்ந்துட்டா அப்புறமா பக்தி இல்லாமல் இப்படி வாழறது தான் ராட்சச அசுர இயல்பு கொண்ட தன்மை தான் உண்டாகும் அவங்களுக்கு. வேறு என்ன உண்டாகும்? தேவத்தன்மையை உண்டாகும். தேவரெல்லாம் பகவானை பக்தர்களாச்சு. ஆனால் சீதைக்கு ராமரை தவிர வேறு எதுவுமே பிடிக்கல. இந்த ரங்கையில் எதை பார்த்தும் பிடிக்கல. சோகத்தை போக்கக்கூடிய அசோகவனமாக அது. அந்த அசோகவனத்தில் சோகமே வடிவமானவளாக இருக்கிறா சீதம்மா. ஏன்னா ராமரை பிரிஞ்சு. அப்போ நாம் எப்படி துடிக்கணும் இந்த உலகத்தில்? பகவான் தான் நம்ம உண்மையான, அதாவது ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார் இல்லையா, நாம் உண்மையான இருப்பிடம் பகவானை விட்டு பிரிஞ்சு வந்தவங்க நாமலாம். அந்த ஃபீலிங் நமக்கு இருக்குது. சுகத்தை தேடி அலையிறோம், ஆனால் தவறான இடத்துல தேடுறோம். உண்மையாக நம்ம தேட வேண்டியது பகவான் இடத்துல தான். அதை தெரிஞ்சிருக்கிறா சீதையானவள். அதனால் ராமரை விட்டு பிரிஞ்சதுனால துடிக்கிறா. அவளை பகவான் இடத்துல போனால் தான் இந்த ஆத்மாவுக்கு பூர்ண சந்தோஷம் உண்டாகும். இல்லைன்னா எத்கிருத கிருஷ்ண சம்பிரஷ்னோ ஏனாத்மா சுப்பிரசித்தி. கிருஷ்ணனை பற்றி பேசினா தான் ஆத்மா பூர்ண சந்தோஷம் உடையதாகும். ஏன்னா அது கிருஷ்ணத்துலேருந்து வந்தது, அவள் பகவானத்துலேருந்து வந்தது. அப்போ ராமரை போய் சேர்ந்தால் தான் சீதைக்கு சந்தோஷம். அவள் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குன்னா அது ராமர் இடத்துல தான் இருக்குது. அந்த அடைய பாடுபடுவது தான் சீதையினுடைய ஏக்கம், அந்த புலம்பல். இது என்ன தான் சௌக்கியங்களை கொடுக்குறேன், வாரி கொட்டுறேன், மந்தோதரிக்கு மேலே உன்னை வச்சுக்கிறேன், உனக்கு நான் அவ்வளோ சௌக்கியங்களை கொடுத்துக்கிறேன், உனக்கு ஏவலாளிகள், உனக்கு கட்டளை விட்டால் உனக்கு நிறைய வேலைக்காரர்கள் சேவகம் செய்வாங்க அப்படின்லாம் ராவணன் என்ன சொன்னாலும் அதுக்கு மயங்கலை சீதை. நாமளாம் தான் மயங்கிடுறோம். நாம் என்னென்னா ராவணன்றது நம்ம இந்த புல நிச்சயங்களில் நாமளும் அவள் மயங்கிடுறோம். நமக்கு பரவாயில்ல, இவ்வளோ வசதிகள் இருக்குது, இந்த சுகபோகமான வாழ்க்கை, கோடிக்கணக்கான பணம் இருக்குது, சொத்து இருக்குது, நம்ம தலைமுறையாக அப்படின்னு இந்த சுகபோகத்திலே உழலாம். இதான் உண்மையான, இதான் சதம், இதான் நித்தியமானது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஏமாந்து போகிறோம். ஆனால் சீதை அப்படி ஏமாறல. அது விழிப்புணர்வோடு நம்மளுடைய சொந்த இடம் எங்கன்னா ராமருடைய திருவடி தான். ராமரை அடையிறது தான் நம்ம உண்மையான ஒரிஜினலான பொசிஷனே அதுதான். அப்போது அந்த ஏக்கம் சீதை புலம்புற மாதிரி நாமளும் புலம்பணும். ஆனால் நம்ம புலம்புறதில்லை. சீதை ஆதங்கப்பட்ட மாதிரி நம்மளும் ஆதங்கப்படணும், நாமளும் ஏங்கணும். அந்த பகவான் அடையிறதுக்கு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணணும், அந்த அளவுக்கு துடிக்கணும். இந்த உலகத்தில் முள்ளு மேலே இருக்கிற மாதிரி இருந்தா சீதை லங்கையில், அது மாதிரி நம்ம முள்ளு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். சே இதெல்லாம் அசுத்தமான அந்த மாம்சபக்ஷணம் பண்ணுறது, மதுபானம் பண்ணுறது, சுகபோகங்கள் வருது, இது சாப்பிட சொன்னால் வகையான சாப்பாடு ஆக்கி போட்டுருவாங்க சீதைக்கு. ஒரு வார்த்தை சொன்னாலாம். ராவணனுக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் அடிபணிஞ்சிட்டான்னா அடுத்த நிமிஷம் அவளுக்கு சுகபோகங்கள் காத்து நிறுது காலடியில். ஆனால் அதை திரும்பி கூட பார்க்கல. இந்த பௌதிகமான இந்த சுகபோகங்கள்லாம் அனித்தியமானது, இதெல்லாம் அசுத்தமானது. ராமனை அடையிறது தான் சாஸ்வதமானது, சத்தியமானது. இந்த பாவம் யாரிடத்தில் இருக்குது, அந்த சீதா பாவம், அவர்கள் பகவானை உடனே தரிசனம் பண்ண முடியும். ராமருடைய சாட்சாத்காரம் கிடச்சிடும். ராமர் அவங்களால் அடைய முடியும். ராமரே அவங்களுக்கு குரு அனுப்புவான். ஆஞ்சநேயரை சீதைக்கு அனுப்பிச்ச மாதிரி குரு தத்துவம் நமக்கு குரு மூலமாக இந்த ஜீவன் துடிக்கத்தை பார்த்து, இந்த ஜீவன் ராமரை அடையணும், பகவான் அடையணுன்ற துடிப்பை பார்த்து உடனே அந்த குருநாதர் என்ன பண்ணுவார், அந்த பகவானை காண்பிச்சு கொடுத்துருவார். நம்ம அதுக்கு அவசரமே படலை. நான் எல்லா கடமைகளும் செய்துட்டு நான் பகவத் பக்தி பண்ணுறேன். எனக்கு அவகாசம் இல்லை பகவத் பக்தி பண்ணுறதுக்கு. எனக்கு வேலையே டைட்டாக இருக்குது, பணம் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கே சரியாக இருக்குது. சர்வ தர்மம் தூக்கி போடு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவானே கதியாக வரணும். அப்போ சகுர்தேவ பிரபன்னாய தவாஸ்மிதிச்சு யாச்சதே அபயம் சர்வபூதேபிய ததாம் எது. உன் வாழ்க்கையை பகவான் பார்த்துப்பான். உனக்கு அபயம் கொடுத்துருவான். உனக்கு எல்லா கஷ்டத்துலேயும் அதை நான்
அவர்களை காப்பாற்றுறதே விரதமாக கொண்டவனாம் இந்த ராமன். ராமநாமத்தை சொல்லி எல்லாத்தையும் உதறித்தள்ளு, இதெல்லாம் அசுத்தமான இந்த வாழ்க்கை, இந்த ராட்சசர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த சுக சௌக்கியங்கள் நம்மளுக்கே தேவையில்லை. நம்மளாம் மனுஷர்கள், நம்மளாம் பகவானை அடைய வேண்டியவர்கள். சரிங்களா? நம்மளுடைய தன்மையே வேறும், நம்ம இருக்க வேண்டிய இடமே வேறும், நம்ம உண்மையான சௌக்கியமே வேறும் அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த ஆதங்கத்தோடு ராமர் திருவடியை சேரணும் அப்படின்ற அந்த சீதை ஆதங்கப்பட்ட மாதிரி யார் ஆதங்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ராம சாட்சாத்காரம் உடனே சித்திக்கும். அவருடைய தாபத்தை புரிஞ்சுட்டு பகவான் உடனே அவங்களுக்கு குரு அனுப்புவான். குரு வேற இல்லை, பகவான் வேற இல்லை, பகவானே தான் குரு ரூபத்தில் வரும். அப்போது குரு தன் மகிமை காட்டுறார். பார்த்த உடனே சீதை ஆச்சரியப்பட்டு உடனே சூடாமணியை சமர்ப்பணம் பண்ணுறார். குரு பிரசாதமாக அந்த ராமர் அங்குலிகம் பொறிச்ச மோதிரத்தை பெற்றுக்கொள்கிறார். ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கா. குரு வந்த பிறகு துக்கங்கள்லாம் நீங்கி போச்சு சீதைக்கு. சா ராம சங்கீர்த்தன வீத சோகா, ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணதுனால ராமனுடைய கதைகளை பேசுறதால அவர் சோகம்லாம் நீங்கி போச்சான். அது பிறகு அந்த லங்கையை தீக்கிரையாக்குறதுன்றது நம்ம அஜ்ஞானமானது எரிஞ்சு சாம்பலாயிடும். குருநாதர் வந்துட்டார்னா இனிமேல் ராமன் விரைவில் வருவார்ன்ற அந்த நிகழ்ச்சிக்கு அந்த நியூஸ் கட்சியோட சந்தோஷமாக இருந்தேன். அப்பிறகு தான் இந்த ஏக்கம் யாருக்கு இருக்குதோ அந்த சீதையினுடைய தவிப்பு, சுக்கிரனுடைய தவிப்பு, இது மாதிரி பகவான் வரவுக்காக எதிர்பார்க்குற அந்த தவிப்பு இருக்குதே, அதில் ஒரு தனி சுகம் இருக்குது. ராமா உன்னை பார்க்க முடியலையே, உன் தர்ஷனம் கிடைக்கலையேன்னு தியாக பிரம்ம எப்படி தவிச்சாரோ, எந்த ராமா 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 ராமான்னு ராமநாமத்தை சொல்லி இந்த தவிச்சாரோ, இவ்வளோ நாமா சொல்கிறேன், எத்தனை கோடி ஆச்சுன்னு தெரில, இத்தனை கோடி ஆனால் உன்னோட தர்ஷனம் கிடைக்குன்னு சொன்னார் ராம பிரம்மம் அவங்க அப்பா. இன்னும் ஆகலையேன்னு எவ்வளோ துடிச்சு அவர் எத்தனை கீர்த்தனங்கள் பாடி ஏங்கி தவிச்சார் ராமரை. அப்புறம் ராமலக்ஷ்மணர்கள் பிரத்யட்சமான பிறகு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் தியாக பிரம்மம். அது மாதிரி சீதை மாதிரி தவிச்சதுனால தானே அப்படி துடிக்கணுமா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் புடவை கட்டியிருந்தாராம் 10 மாதம். அந்த சீதை மாதிரியே புடவை கட்டிட்டு அப்படியே விரதமாக சாப்பிடாமல் அன்னாகாரம் இல்லாமல் ராமருடைய இயக்கத்தில் அந்த பாவத்தில் அப்படியே தலைச்சு இருந்தாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்புறம் ராமருடைய தரிசனம் கிடைச்ச பிறகு தான் அவர் அந்த விரதத்திலேருந்து வெளியே வந்து சாப்பிட ஆரம்பித்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இது மாதிரி எவ்வளோ பக்தர்கள் அந்த ராமருடைய பிரிவுக்காக ஏங்கி, ராமருடைய வரவுக்காக ஏங்கி அந்த ராமரை தரிசனம் பண்ணவங்க எவ்வளோ பேர். வாசுதேவ பிரம்மன் ஒரு மகாத்மா, அவர் ராம விக்கிரகத்தை வச்சு வழிபட்டார். அப்போ அந்த ராம விக்கிரகத்திலேருந்து அந்த வில்லானது தன் மேலே சாஞ்ச உடனே அப்படியே பாவ சமாதிக்கு போயிட்டார், அப்படியே பிரக்ஞையற்று போயிட்டார். என்னடா அது, பகவானுடைய விக்கிரகம் அசையுது, அவருடைய வில்லு வந்து தன் மேல் படுது. அப்போ ராமர் வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். வாசுதேவ பிரம்மே வாசுதேவ தாத்தா அவர்னு சொல்லுவாங்க, ஸ்ரீ அண்ணாவுடைய சத்சங்கத்தில் இருந்தவர், அவருக்கு ராம தர்சனம் கிடைச்சிது. அப்புறம் பகவானுடைய தரிசனம் வந்து யாராருக்கோ கிடைச்சிருக்கு. அந்த தவிப்பு வேணும், அந்த துடிப்பு, அந்த தவிப்பு, அந்த ஏக்கம் வேணும், அந்த தாபம் வேணும். அவர்களுக்கு ராமருடைய சாநித்தியம் சாட்சாத்காரம் நிச்சயமாக கிடைக்கும். துளசிதாசருக்கு அந்த தவிப்பு இருந்தது, ஆஞ்சநேயர் காண்பிச்சு கொடுத்தார் இல்லையா? அதுபோல் எவ்வளோ பேருக்கு பக்தர்களுக்கு, கபீர்தாசருக்கு தரிசனமாயிருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி. பத்ராச்சல ராமதாசருக்கு ராம்ஜி லக்ஷ்மண்ஜி 14 வருஷம் அதை தவிச்சார் ராம தர்சனத்துக்கு. அப்போது சிறையிலேருந்து விடுவிச்சு ராம்ஜி லக்ஷ்மண்ஜியை வந்து விடுவிச்சாங்க. அப்படி பகவானுடைய எவ்வளோ நிறைய சரித்திரங்கள் இருக்குது. அந்த பக்தர்களுடைய ஏக்கத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கை மேலே. நீ வந்து என்னென்னா, இப்போ பிரகலாதன் ஏங்கினார், பகவானே வைகுண்ட சிந்தா சபல சேதனகா கொச்சித் சுததி வைகுண்ட சிந்தா சபல சேதனகா. அப்போ ஏங்கணும். ஒரு ஆதி மூலமே இந்த முதலே நாள் பிடிக்கப்பட்டுனே என்னை காப்பாற்றுன்னு அது ஏங்கி அப்படியே துடிச்சு போச்சு பற்றி அந்த யானை, அந்த கஜேந்திரன்ற யானை எவ்வளோ துடிச்சிருக்கும். அந்த கையை தூக்கிட்டு கோவிந்தான்னு அலர்னாள் திரௌபதி. அந்த பகவானுக்காக எவ்வளோ துடிச்சிருப்பா. அந்த மீரா பகவான் தரிசனத்துக்காக கிரிதாரின்னு
அந்த தம்பரா மீட்டுண்டு அவள் பாட்டுக்கு அந்த கிருஷ்ணனை பற்றி கானம் பாடி பிருந்தாவனத்துக்கு ஓடி போய் அங்கே இங்கே கிருஷ்ணா கோவிந்தா கிருதாரி கிருதாரின்னு போய் தேடி அலைஞ்சாலே அவளுக்கு கிருஷ்ணர் அப்பா தானே தரிசனம் கொடுத்தார். அந்த மீரா எவ்வளோ நாள் நாமதேவர் பாண்டுரங்கனத்தில் போய் பால் சாப்பிட நைட்டெல்லாம் அழுது புலம்பி அந்த பாண்டுரங்கனை இது சாட்சாத்காரம் பண்ண வச்சு அப்புறமா பால் சாப்பிட்ட பிறகு தானே தான் சாப்பிட்டார். அது வரைக்கும் நைட்டெல்லாம் பகவானுக்கு தானே அந்த பால் உண்மையாக பகவான் சாப்பிடுவான்னு சொல்லி எதிர்பார்த்து அந்த நாமதேவர் அந்த பாலை கொடுத்தார் இல்லையா. அந்த பக்தி வேணும், அந்த ஏக்கம் வேணும். பகவான் வருவான், அது சத்தியம். அந்த திருட நம்பிக்கை விசுவாசம் யாரிடத்துல இருக்கோ அவங்களுக்கு பகவத் சாட்சாத்காரம் தியாக பிரம்மத்துக்கு நாமதேவருக்கு துக்காராம் தாசருக்கு ஏற்பட்ட மாதிரி நமக்கும் ஏற்படும். அதுதான் பக்த சரித்திரங்கள்லாம். இல்லை எத்தனையோ வருஷ கணக்காக வயசாகி போச்சு. சின்ன வயசில் வந்த சபரி காட்டில் மதங்க மகர்ஷியுடைய உபதேசம் பெற்ற ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கா. வயசாகி போச்சு, எவ்வளோ வருஷம் காத்துன்னு இருக்குது. ராமர் வருவார் ராமர். ஆனால் என் குருநாதருடைய வாக்கு சத்தியம், ராமர் வருவார், பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பழங்களை பறிச்சுன்னு வந்து அதை கடித்து பார்த்து அதை ருச்சி உள்ள பழமாக சேர்த்து வச்சு அந்த மதங்க மகர்ஷி சொன்ன ராமநாமத்தை சதா ஜெபிச்சுட்டு வயசாகிடுச்சு, எலும்பும் தூளமாக ஆகிட்டா. இனிமேல் உயிர் பழிக்க மாட்டதுனால ஆகிட்டேன். இனிமேல் ராமா நான் இனிமேல்ட்டு என் உடம்புல சக்தி இல்லை, நான் இனிமேட்டு வாழணும் வாழ மாட்டேனும், உன் தர்ஷனம் கிடைக்கலையே அப்படின்ட்டு கண்ணீர் போட்டு பலன்னு கண்ணீர் விட்டா. அடுத்த நிமிஷம் நிமிந்து பார்த்தா ராமலக்ஷ்மணர்கள் வந்து நிற்கிறாங்க சபரி காட்டிக்கு. அந்த ஏக்கம் வேணும், அந்த தவிப்பு வேணும். ராமர் வருவார்ன்ற அந்த நம்பிக்கையினால் வழியேற முள்ளு கல்லுகள்லாம் எடுத்து போட்டு புஷ்பங்களை வாரி அரைச்சி அந்த வழியேற அந்த புஷ்பங்களாலே வழி அமைச்சு அவங்க அந்த ருச்சிகரமான பழங்களை தேர்ந்தெடுத்து பார்த்து அந்த பழங்களை பொறுக்கி வச்சு அந்த ராமர் வரவுக்கு எதிர்பார்த்துன்னு இருக்கான்னா அந்த பக்தி வேணும், அந்த எதிர்பார்ப்பு, அந்த தவிப்பு. அந்த ராமர் வருவார், இன்றைக்கி வந்துடுவார். ஒவ்வொரு நாளும் ஏமாந்து போகிறா சபரி. ஆனாலும் ஏமாற்றம் அடையலை. இல்லை, ஒரு நாள் மிஸ் ஆகிருக்கும், நான் நாளைக்கு வந்துடுவேன், கண்டிப்பாக வந்துடுவார். என் குருநாதர் வாக்கு பொய் இல்லை. மதங்க மகரிஷி சொன்னார் ராமர் வருவார்னு. அந்த ராமநாமம் சதா சொல்லிண்டு அப்புறம் ராமலட்சுமணன் வந்துட்டாங்களே வீட்டுக்கு. அப்போ தான் உன் தவம்லாம் சித்தி அடைஞ்சுதா, உன்னுடைய தர்மம் பலன் கொடுத்ததா, என்ன தான் பலன் கொடுத்ததே, பலன் தான் எதிர் நிற்கிறியே, அப்புறம் என்ன பலன் கொடுக்கணும் அப்படின்னு சபரி பார்த்து ஆச்சரியப்பட்டு கண்களில் கண்ணீர் மல்க. பகவானே இந்த பழத்தை சாப்பிடுவான்னா, அதுக்கு தானே நான் ஆசையாக பசியும் பட்டியமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு 3 லோகத்துலேயும் இது போல் ருச்சி உள்ள பழத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்போ லக்ஷ்மணரும் கொடுத்து ஆஹா அவள் எச்சில் பழத்தை அந்த பக்தி ருசியோடு கலந்து கொடுத்ததுனால அமிர்தமாக சாப்பிட்டாரா ராமச்சந்திரமூர்த்தி. அந்த பக்திக்கு தான் பகவான் வசமாகும், இந்த பிரேமைக்கு தான் பகவான் வசமாகும். அப்படி வந்து சபரியினுடைய அந்த பக்திக்கு வசமாகி இப்போ என்ன வேணும், இனிமேல்ட்டு நான் என்ன வாழ போகிறேன், வயசாகி போச்சு, நான் கிளம்புறேன். எங்கே போக போகிற சொல்லு, வைகுண்டம் போக போகிறியா, இல்லை ஷீராப்திக்கு போகிறியா சொல்லு, இல்லை மகா வைகுண்டம் சொல்கிறாங்க போடுறேன், இல்லை வேறு எங்கேயாவது அனுப்பணுமா, வேறு உலகத்துக்கு பிரம்மலோக சௌக்கியத்தை அனுபவிக்கிறியா, சொர்க்கலோக சௌக்கியத்தை அனுப்புகிறேன், எங்கேயுமே வேணாம். என் வைகுண்டத்துக்கு போய் அங்கே இந்த ஆதிசேஷ சயனத்தில் பள்ளி கொண்டு இருக்கிற மகாலட்சுமியோட உனக்கு சேவகம் பண்ண சொல்கிறேன், அங்கே போயிடுறியா வைகுண்டத்துக்குண்ணா. என்னை அங்கெல்லாம் வேணாம். அப்போ எங்கே தான் போக போகிறேன், என் வைகுண்டமே வேணான்னா அப்போ நான் என்ன தான் ஆசைப்பட்றேன். என் குருநாதர் இருக்கார் மதங்க மகரிஷி, அவர் அனுகிரகத்தினால தானே உன்னை தரிசனம் பண்ணேன். என் குருநாதர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அனுப்பிச்சிட வேணும், அவ்வளோதான். அவர் எங்கே இருக்கிறார், வைகுண்டத்தில் தான் இருக்கார். உடனே குருநாதரை அடையணும்னு நினைச்சாலாம் எந்த பக்தியாவது பகவான் அடையணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர தன் குருநாதருடைய அப்படி ஒரு குரு பக்தியா சபரிக்கு அப்படி ஒரு குரு பக்தி. அந்த மதங்க மகரிஷி இருக்கிற இடத்துக்கே நீ போய் சேருவாயின்னு சொன்னே அந்த அக்னியில் அந்த மோட்சத்தை எடுத்துட்டான். சபரி மோட்சத்துக்கு சாட்சி போதனாக இருந்தான் ராமச்சந்திரமூர்த்தி. உடனே ஜம்முன்னு அவள் பாட்டு விமானம் வந்துச்சு, கிளம்பிட்டான். அப்போ போகும்போது சொல்கிறா, எனக்கு அபயம் கொடுத்தா போதுமா, என்ன மாதிரியே ஒரு தவிக்கிறானே ஒரு வானரன் சுக்ரீவன் விஷயத்தில் வாலிக்கு பயந்தன்னு, அவனுக்கும் நீ அபயம் கொடுக்கணும் போ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக உன்னுடைய வரவுக்காக எவ்வளோ பேர் காத்துருக்காங்க, போங்க. அதனால் அந்த சுக்ரீவன் மூலமாக சீதை கிடைப்பால் உங்களுக்கும் லாபம், அந்த சுக்ரீவனுக்கும் லாபம் அடையும் செய்யுங்கள், அந்த ஜீவாத்மா கரையேற்றுங்கள் அப்படின்ட்டு போகும்பொழுது ஒரு வாக்கு உபகாரம் பண்ணிட்டு போகிறான் அந்த சபரி. இன்னொரு ஜீவனையும் கரையேற்றணும், அந்த ஜீவனுக்கு நீங்கள் அபயம் கொடுக்கணும். அபயம் சர்வபூதேப்பின்னு சொல்லி எல்லாருக்கும் அபயம் கொடுக்குறது தானே நீ. அப்போ அந்த வானரன்னு பார்க்காம அதுக்கும் அபயம் கொடு அப்படின்னு சபரி சொல்லிவிட்டு அவளுக்கு திவ்ய உடலோட ஜம்முன்னு தன்னுடைய குருநாதர் இருப்பிடத்துக்கு கிளம்பி போகிறான்.
இப்படியாப்பட்ட ஒரு குருநாதரை ஆசிரித்து ஒரு சத் சங்கத்தை ஆசிரித்தாதான் இந்த திருட பக்தி உண்டாகும். இல்லைன்னா மந்த பக்தி தான் உண்டாகும். சோம்பேறித்தனம், பக்தினாவே அப்படியே சோம்பேறித்தனம், அடப்பாப்பா என்ன பக்தி, இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, இதை பற்றி கேட்கறதுக்கு பகவானை பற்றி பேசுறதுக்கும் ஆள் இல்லை, பகவானை பற்றி கேட்கறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அது சத் சங்கமாக இருக்கும்? அசத் சங்கமாக தான் இருக்கும். மூடு விஷயம், உலக வம்புகள், அரசியலை பற்றி, அதை பற்றி இதை பற்றி பேசுகிற இடமா இருந்தால் என்னென்னா மந்த பக்தி கூட இருக்காது, பக்தி வாசனையே இருக்காது அங்கே. அது வேறு மாதிரி இடமா இருக்கும். அதுதான் கலி தோஷம் நிறைஞ்ச இடமா இருக்கும். ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி. அந்த ஆதங்கம், அந்த பக்தர்களை பற்றி பேசி பாருங்கள், அந்த பக்தருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பக்தருடைய தூண்டுதல்னால நீங்கள் பக்தி பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. எந்த பக்தர்கள் தியாக பிரம்மத்தை பற்றி இப்போ பேசிட்டோம், விபீஷனை பற்றி பேசலாம், ஆஞ்சநேயர் பற்றி பேசலாம், சுக்கிரவனை பற்றி இவ்வளோ பேர் பேசலாம், தசரதர், அவங்க அந்த பக்தருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிதுன்னா நம்மளுக்குள்ள அந்த சாநித்தியம் உண்டாகி பகவானை பற்றி அதிகமாக நினைக்க தோணும். சில பிரபுபாதா, ஜெயபத குமாராஜ், ஆனால் கிருஷ்ண பக்தி அப்படி பண்ணுறவங்க. அப்படியே ஸ்ரீ அண்ணா, அவ்வளோ பெரிய மகாத்மாக்கள்லாம் கிருஷ்ண பக்தி அப்படி பண்ணவங்க. அவங்களாம் பகவான் பக்தியில் அப்படி தோய்ஞ்சவங்க. இவரெல்லாம் கபீர்தாசர், சமத்த ராமதாசர், பத்ராசல ராமதாசர், நாமதேவர், துக்காராம்தாசர், ஞானேஸ்வரர், சக்குபாய், மீராபாய், இப்படிப்பட்ட பகவத் பக்தியில் அந்த பிரகலாதன், ஒரு கஜேந்திரன், அப்படி யானைக்காக ஓடி வந்தானே பகவான். இல்லை அந்த ஏக்கம், அந்த கதறல் வேணும், அந்த துடிப்பு வேணும். துன்பம் வருதே சொகுசாக இருந்தால் போதும், சொகுசாக துன்பம் வேணும். பகவானை நினைச்சு ஏற்கனவே விபத்தகா சந்துன சஸ்வத், அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தால் தான் பகவான் நினைப்பேன்னா அந்த கஷ்டங்களை கொடுன்னு சொல்கிறா குந்தி தேவி. அப்போ தான் பகவதோ தர்ஷனம், உன் தர்ஷனம் கிடைக்கும். அப்போ தான் உன் சாட்சாத்காரம் ஆகும். இல்லைன்னா உன் சாட்சாத்காரத்தை பெற முடியாது. துன்பம் வரல, கஷ்டம் வரல, கஷ்டம் வராமல் நீ புலம்ப மாட்டேன், நீ பகவான் நினச்சி ஏங்க மாட்டேன், உனக்கு உண்மையான பக்தி வராது. உண்மையான பக்தி வரணும், ஒரு அடி கொடுக்கணும், ஒரு சூடு கொடுத்தானா 10 நிமிஷம் அவன் கிருஷ்ணா தேடி ஓடியாருவேன். அப்போ தான் அந்த ஏக்கம், அப்போ தான் என்னென்னா உன் தர்சனத்துக்கு அது வழிவகுத்துரும். பெரிய லாபம் பகவதோ தர்சனம், பகவானுடைய சாட்சாத்காரன்றது பெரிய லாபம். அந்த லாபத்துக்கு இந்த அற்ப துன்பங்கள் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு குந்திதேவி பிரார்த்தனை பண்ணுறா. ஏன்னா வேறு எந்த விதத்தில் பகவானை நினைக்க முடியும் சொல்லி பார்க்கலாம். சத் சங்கமும் இல்லை, சுகபோகமான வாழ்க்கை, நல்லா வேலைக்கு சாப்பிட்றது, தூங்குறது, எழுந்துக்கிறது, வேலைக்கு போகிறது, நல்லா சம்பாதிக்கிறது, சுகபோகமான வாழ்க்கை. இதில் உனக்கு பகவான் நினைக்கிறதுக்கு என்ன டைம் இருக்குது? உனக்கு பகவான் நினைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? சாநித்தியமே இல்லாத இடத்துல வாழ்கிறோம். அதுவும் கலியுகத்தில், கோரமான கலியுகத்தில் எல்லாம் அபத்தமான விஷயங்கள் தான் நடக்குது உலகத்தில் பார்த்தா. பக்திக்கு ஒரு வழி சொல்லும் பார்க்கலாம். இந்த கலியுகத்தில் கிடையாது. சத் சங்கத்தை தேடியும் நீ போக மாட்டேன், சாதுக்கள் பார்த்து கூப்பிட்டா கூட வரமாட்டேன். எனக்கு வேலை இருக்குப்பா, எனக்கு உத்தியோகம் இருக்குது, இன்றைக்கி ஆஃபீஸ் போகலன்னா அவ்வளோதான், என் சம்பளத்தை பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். பக்தர்களாக தேடி வந்து கூப்பிட்டாலும் வேணும். அப்போ ஒரு அடி கொடுத்தவனே என்ன ஆகுதுன்னா, ஐயோ எனக்கு இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றினா போதும், இப்போ உன் பதவி காப்பாற்றட்டுமே, இப்போ உன் உத்தியோகம் காப்பாற்றணும், உன் பணம் காப்பாற்றணுமே, எதுவுமே காப்பாற்றலையே. இப்போ நான் பகவானை தேடி ஓடியாரே இல்லையா? உன் மனக்கவலைக்கு, இல்லை உன் உடல் வியாதிக்கு, இல்லை ஏதோ ஒரு ஆபத்து கஷ்டத்துக்கு இப்போ தேடி ஓடியார பற்றியா? அதுதான் அடி கொடுக்குறது, அதுதான் விபத்துக்களை கொடுன்னு குந்திதேவி கேட்குறான். அப்போது வேறு எந்த வழிமுறையிலையும் தேடி வரமாட்டேன் பகவானை, சாதுக்களை தேடியும் வரமாட்டேன். சாதுக்களை தேடி வந்துட்டால் அவ்வளவு தான், உனக்கு அந்த சாநித்தியம் ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள பகவத் பக்தி, உனக்குள்ள அந்த தூங்கி கிடக்கிற அந்த கிருஷ்ண உணர்வு, ராம உணர்வு, அந்த பக்தி உணர்வு தூண்டப்படும் பக்தர்கள் சங்கத்தில் தான். அது தூண்டிச்சுன்னா அது பிறகு அது தூங்காது, அது பிறகு அது வேலையை காட்டிட்டோம். அப்போ ராமரை பற்றியே பேசிட்டு இருப்போம் நாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அதுபோல் சத் சங்கத்தில் பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய, அசுத்தப்படுத்தக்கூடிய துஷ்ட சங்கத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் நாம் பரிசுத்தம் அடைய முடியாது. ஏன்னா ஊர் ஒம்புகளை பற்றி பேசி, குடும்பத்தை பற்றி பேசி, புலனின்பங்களை பற்றி பேசினா அசுத்தம் தான் அடையும், மேலும் அசுத்தம். அப்படி கலங்கப்பட்ட ஹிருதயத்தில் பகவான் பிரகாசிக்க மாட்டாங்க, பகவத் பக்தியும் பிரகாசிக்காது. சுத்தமான ஹிருதயம் கொண்ட பாகவதத்தில் போய் நாடத்துனா நாடவும் மாட்டேன்றோம், அவளை கூப்பிட்டாலும் போக மாட்டேன்றோம். அப்படி போயிட்டா துணிஞ்சடிச்சு
தத்தே தைரியம்தோ அதவா, துணிஞ்சு வச்சு போயிட்டேன்னு சொன்னால் நீ தான் தீரன், நீ தான் பண்டிதன், நீ தான் சிறந்த புத்திமான், நீ தான் சிறந்த ஞானி, நீ தான் பரம பாகவதன், இதில் சந்தேகமே கிடையாது. அப்போது அந்த பக்தர்களை தேடி போ, பக்த சங்கத்தில் தான் பக்தி கிடைக்கும். இதுபோல் பக்தர்களை பற்றி பேசு, பகவானை பற்றி பேசு. அந்த பேசக்கூடியவர்கள் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு கலிகாலத்தில். அப்படி கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சிக்க விடாத, அவங்கள திருவடி கெட்டியாக பிடிச்சிக்கோ விடாத. ஏன்னா அங்கே போகலாம் நம்மளுக்கு விமோசனம் கிடையாது. சீதை மாதிரி தவிக்கணும், சபரி மாதிரி துடிக்கணும், அகல்ய மாதிரி துடிக்கணும். என் சாபத்து விமோசனம் வந்து ஒருத்தர் வருவாராமே, அவர் எப்போ வருவார்? ராமா ராமா ராமா, என் கணவனோட கௌதமரோட நான் சேருவேனா? அது இப்படி பதிதியாக போயிட்டேனே, நான் பண்ண பாவத்தில் வருந்தி 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 துடித்து ராமா 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 ராமான்னு புலம்பி 3 லோகத்துக்கும் தன்னை புலப்படாதபடி கௌதமர் சாபம் கொடுத்துட்டார். ஆனால் இவள் புலம்பலை யார் கேட்பாங்க? கேட்கறது ஒருத்தன் இருக்கானே, வந்துட்டானே ராமன், தன் பாதத்துளியினாலே பாவனமாக்கக்கூடிய ஒரு பகவான் வந்துட்டானே, பாவனமாக்கிட்டானே. என் கணவரோடு சேர்ந்து வாழ முடியுமா? நான் வாழ முடியும், நான் வாழ வைக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ வச்ச தெய்வமாச்சே ராமச்சந்திரமூர்த்தி. சபரி மோட்சத்துக்கு சாட்சி போதனாக இருந்தேன். சபரியுடைய அந்த தபசை சித்தி அடையும்படி செய்து அவளை பரிபூர்ணமாக அது குருநாதத்தில் அனுப்பி வச்சார் ராமச்சந்திரன். அப்படிப்பட்ட தெய்வம் ராமச்சந்திரமூர்த்தி. யாரையும் பசியோட பட்னியோட விட்டதே கிடையாது ராமச்சந்திரமூர்த்தி. தான் காடு கஷ்டப்பட்டாலும் தன்னை வணங்குறவங்களுக்கு எல்லா சௌக்கியங்களும் கொடுத்துட்டு தான் வந்தார். திருச்சடருக்கு அப்படிப்பட்ட தலைமுறைக்கு தேவையான பசுக்களை கொடுத்துட்டு வந்தார். யாத்திரா தனம் பண்ணும்போது எல்லாரும் சௌக்கியமாக வழிச்சிட்டு பரதனுக்கும் ராஜ்யத்தை கொடுத்துட்டு தான் வந்தார். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் தம்பி ராஜ்யத்தை ஆள்போம், தன்னுடைய ராஜ்யத்தை அவன் கொடுத்துட்டு வந்தார். தசரதில் சத்தியசந்தனாக பண்ணணும், கைகை மனசும் திருப்தி அடையணும். அப்போ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குன்னா அது ராமர் தான். கைகை நான் காட்டுக்கு போனால் சந்தோஷம் அடையவேனா, அது சந்தோஷமாக அந்த கெடுதல் தன்னைக்கு கெடுதல் நினைக்கிற கைகை மனசும் குளிர வைக்கணும்னு நினைக்கிறார் பாருங்கள், அதான் ராமர். தசரத சத்தியசந்தனாக பண்ணணும், அவர் பொய் சொன்னவர் ஆகக்கூடாது. என்ன அப்போ நான் ஒருத்தர் ராஜ தியாகம் பண்ணால் அவர் சத்தியசந்தன் ஆகிடுவார் இல்லையா? அப்போ அதை நான் செய்வேன் கண்டிப்பாக. யாருமே குறைவைக்கூடாது, அப்படி பண்ணுறது தான் ராமர். எல்லோரையும் திருப்தி பற்றணும். ஒரு வண்ணான்னு சொன்னான்னா செய்தியை திறந்தார். தன் சுயநலம் முக்கியம் இல்லை, அவனும் எனக்கு ஒரு பக்தன் தான், என் நாட்டில் உடையவன். எல்லாரையும் திருப்தி படுத்தணும்னு நினைக்கிறது தான் ராமருடைய குணமே. தன் பக்தர்கள் கஷ்டப்படுறத ராமருக்கு பொறுக்கவே முடியாது. உடனே போய் காப்பாற்றக்கூடிய தெய்வம் ராமச்சந்திரமூர்த்தி. ராமன் வேற இல்லை, கிருஷ்ணன் வேற இல்லை, நரசிம்மர் வேற இல்லை, புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். ராமரிடத்தில் குணங்கள் நிறைய இருக்குது, அதனால் அதை பற்றி நிறைய பேசணும். ராமர்னாவே கல்யாண குணங்கள் நிறைய பேர் இல்லையா? கிருஷ்ணனிடத்தில் நிறைய இருக்குது. கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். அதனால் பக்த சங்கத்தில் போனால் தான் பகவானை பற்றி இப்படி நிறைய பேசி பேசி பகவானுடைய புகழை பாடி பாடி இந்த அசுத்தமான இந்த சுகபோகங்களை உதறி தள்ளிட்டு, இந்த இந்திரிய சுகங்களை ரமிக்கிறத தூக்கி எறிஞ்சிட்டு, சுகபோகமான வாழ்க்கையாக முக்கியம், இந்த இந்திரிய சுகங்கள் சோம்பேத்தனமான வாழ்க்கையாக முக்கியம். எப்போ ஆத்ம லாபத்தை பாடைய போகிறோம், அந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட வேண்டாமா? அது பக்த சங்கத்தில் தான் கிடைக்கும். கிடைச்சதே நான் பாடு, நீ பாடு சுகபோகமாக இருந்தால் ஒரு நாள் போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? எதை நினச்சின்னு உயிரை வர்றியோ அந்த பிறவி அடைவேன். அது தேவையா? பகவானை அடையணுன்ற ஆதங்கம் வேணும். அது பக்தர்கள் சங்கத்தில் தான் கிடைக்கும் அந்த விழிப்புணர்வு. சரி, ஓகே, பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஸ்ரீராமநாம சிங்கத்திற்கு ஜெய், ஸ்ரீ பிரபாத் கி ஜெய், சகல சாதமல்லி கி ஜெய். ராம 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 ராம் ராம 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 ராம். ராம நாமத்தினால வீர தீர பராக்கிரமசாலி ஆஞ்சநேய சுவாமி மலையே தூக்குனார். சஞ்சீவனி பருவத்தை கொண்டு வந்து எல்லா ராமருக்காக உயிரிட்டு அத்தனை பேரும் ஒருத்தரோட சாக விடாமல் பகவான் பழைக்க வச்சார். அந்த வானர்கள் அத்தனை பேரையும். நிறைய பகவானை பற்றி பேசலாம், ஆனால் அவகாசம் கம்மியாக இருக்குது. அதிகமாக போச்சுன்னா மக்கள் கேட்க மாட்டாங்க. சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். என்னமோ பகவானை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன், பேசிட்டேன். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம.